யாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. நல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஆமப்பா, உங்க கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீ. நன்றி நன்றி உமக்கு நன்றி. ஆமப்பா ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நன்றி சரே. உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோ இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் தூவி பாடுவோம். அன்று போல என்றும் நாமும் அன்பாய் தூவி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதில் ஏறி அன்பவனை போனார். சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும்.
மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. குரு தோளை நாயத்தில் நம் குரு பாதம் பணிவோம். குரு தோளை நாயத்தில் நம் குரு பாதம் பணிவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவே நாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல என்றும் நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். அன்று போல என்றும் நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம். சின்ன மரி மீதில் ஏறி அன்பவனி போனார். சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள ஏசையா பவனியாக போகிறார். பாசமுள்ள ஏசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. குரு தோளை நாயத்தில் நம் குரு பாதம் பணிவோம். குரு தோளை நாயத்தில் நம் குரு பாதம் பணிவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. சொல்லாமா? ஓசன்னா 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 ஓசன்னா.
ஆண்டவரேப்பா கழுதையின் மேல் நீ ஏறியப்பா வருகிறவர் சாந்த குணமுள்ளவராயப்பா நீர் இறக்க குணமுள்ளவரா இருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரேப்பா ஆண்டவரே எங்களுடையப்பா ஆண்டவரே இந்த நாளிலேப்பா ஆண்டவரேப்பா நீங்க ஆண்டவர்ப்பா ஆண்டவரே பவனியாகப்பா வெற்றி சிறந்த இந்த நாளிலேப்பா நாங்கள் ஆண்டவரே உண்மையப்பா ஓசனா பவனியோடப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா இந்த நாளில் அப்பா ஆண்டவரே நீங்கப்பா ஆண்டவரே வெற்றி சிறந்தவராய் அப்பா ஒரு ஜெய கம்பீரமாக அப்பா ஆண்டவரே பவனி சென்றீங்களே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரப்பா ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் அப்பா நீங்க ஆண்டவரே நடத்தி செல்லுவீராக தகப்பனே. வெற்றி பவனியா நீங்கள் நடத்தி செல்லுவீராகப்பா. உண்மை நாங்கள் சுமக்கக்கூடிய கழுதைகளாக ஆண்டவரே அப்பா நீங்க எங்களை நடத்தி செல்லுவீராக தகப்பனே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கும்போது ஐயா அன்றைக்கு கழுதைக்கு எப்படி ஆண்டவரே ஆண்டவரப்பா ஆண்டவரே அந்த புடவை விரித்தாங்க ஆண்டவரே அந்த இலைகளை போட்டாங்களே ஆண்டவரப்பா நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுத்தாங்களா ஆண்டவரே கழுதைக்கு கொடுத்த அந்த ஆண்டவரேப்பா அந்த மரியாதை மதிப்பாண்டவரே ஆண்டவர் உண்மை சுமந்ததுனால ஆண்டவரே. அதே போல ஏசப்பா நாங்கள் ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட இருக்கும்போது ஐயா அதே போல அப்பேற்பட்ட மரியாதை ஆண்டவர் எங்களுக்கும் கிடைக்கும் ஆண்டவரே. இயேசுவே நீங்க எங்களோடு கூட இருந்துங்க ஆண்டவரே எங்களை நடத்துவீராகப்பா ஆண்டவரே. எங்களை நடத்தி செல்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. உன்னதத்திலப்பா உமக்கே நாங்கள் ஓசன்னா செலுத்துகிறோம் தகப்பனே. தூதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவே ஓசன ராஜராஜனே ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா ஆமென் ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா உம்மை உயர்த்திடுவோ தூதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவே மகிமை ராஜராஜனே. ஆமாண்டவரே அப்பா நீரே உண்மையை உயர்த்துகிறோம் தகப்பனே. மகிமை ராஜனா நீர் இருக்கிறீங்க தகப்பனே. வெற்றி சிறந்தவரா இருக்கிற தகப்பனே. எங்கள் முன்பாக நீங்க செல்கிறீர் தகப்பனே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி நன்றி அப்பா. இயேசு ராஜா முன்னே செல்கிறா ஓசன்னா கீதம் பாடுவோ வேகம் சென்றிடுவோ ஓசன்னா கரங்களை வெட்டி ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறா ஓசன்னா கீதம் பாடுவோ வேகம் சென்றிடுவோ ஓசன்னா 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 ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை அல்லேலூயா துதி மகிமை. ஆமாப்பா என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோ ஓசன்னா 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 ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ தொல்லைகள்
நம்முடனே. ஆமென். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஆமென். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், ஆமாப்பா, யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், சொல்லாமா, தேடி வந்தாலும், ஆமாப்பா, துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமில்லப்பா, பயமுமில்லை கலக்க, ஆமாப்பா, பயமுமில்லை. கர்த்தர் எங்களோடு இருக்கிறீங்கப்பா. ஆமென். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், அம்மாப்பா, அத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமில்லை ஆண்டவரே, கலக்கமில்லப்பா, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பர் என்னோடு இருக்கிறீங்கப்பா. ஆமாண்டவரே. ஓசன்னா ஜெயமே, ஜெயமே,
ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. ஆமாண்டவரே அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஆமாண்டவரே ஓசன்னா, ஓசன்னா ஜெயமே, ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே. சொல்லாம ஆண்டவரை பார்த்து ஓசன்னா சொல்லும் போது நம்மளுக்கு ஜெயம் கிடைக்க கூடியதா இருக்கிறது. ஏனால் ஜெய கிறிஸ்து நம்மளுக்கு முன்பாக செல்கிறார். சொல்லாமா ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். ஆமாண்டோரே அப்பா ஜெய கிறிஸ்து, நீங்க எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறீர் தகப்பனே. எங்களை வெற்றி தருகிற தேவனா இருக்கிறப்பா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீங்க யெகோவா நிசியா இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே நீங்க வெற்றி தருகிற தேவனா இருக்கிற தகப்பனே. எங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து செல்கிறவரா இருக்கிற தகப்பனே. ஆண்டவரே துன்பங்கள் ஆண்டவரே சூழ்ந்து வந்தாலும் ஆண்டவரே, தொல்லைகள் கஷ்டங்கள் ஆண்டவரே தேடி வந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு அப்பா பயமில்லை தகப்பனே, கலக்கமில்லை ஆண்டவரே. இதோ நீ சொல்லிக்கிறீங்கப்பா, பயப்படாதே திகையாதே,
உன்னுடனே கூட நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்கப்பா ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க தகப்பனே. முடிவு பரியந்தமும் ஆண்டவரே எங்களை நடத்த நீங்க வல்லமில்லவரா இருக்கிற தகப்பனே. வாழ தெரியாதையா சொல்லம்மா ஆண்டவரை பார்த்து. வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம, வாழ தெரியாதையா இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் துணையாளரே, நேசரே, என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே சொல்லமா. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் இல்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான் ஆண்டவரே. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. ஆமாப்பா, இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும்
மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க எல்லாமே உங்க கிருபை இல்லாம நீங்க இல்லாம உங்க கிருபை இல்லாம இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. சொல்லம்மா. இயேசுவே என் எஜமானரே, இயேசுவே என் துணையாளரே. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. ஆமாப்பா. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம உங்க கிருபை இல்லாம நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. ஆமா, ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போறோம். உண்மையாக உண்மையாக நீங்க இல்லாம என்னால் வாழ முடியாது என்று நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். நீங்க இல்லாம சொல்லாம ஆண்டவரை பார்த்து உண்மையா சொல்லாமா? எஸ்அப்பா, நீங்க இல்லாம எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாததும் இம்மட்டும் அப்பா நிலை நிற்பதும் உங்களை சுத்த கிருபையப்பா. வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, என் நேசரே, 1000-10,000 சிறந்தவரே, என் மணவாளரே. இயேசுவே என் எஜமானரே. உண்மையாக அன்பாக கேட்கலாமா? என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே,
நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. ஆமாண்டவரே, அப்பா காலையிலும் ஆண்டவரே மாலையில எல்லாமே உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நீங்க இல்லாம அப்பா நாங்கள் எப்பா எங்கே போவோம் தகப்பனே? ஐயா உம்முடைய மறைவாக நாங்கள் எங்கே போக முடியும் தகப்பனே? இயேசுவே அப்பா நாங்கள் ஆண்டவரேப்பா கர்த்தருடைய கண்கள் பூலோகம் எங்கும் சுட்டு திரிகிறதா இருக்கிறது தகப்பனே. அப்பா உமக்கு மறைவாக நாங்கள் எங்கே ஓடி போக முடியும் தகப்பனே? இயேசுவே அப்பா உமக்கு ஆண்டவரேப்பா உண்மை ஆண்டவரே எங்களைப்பா அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரப்பா உம்முடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய சிறகுகளின் நிழலிலே அப்பா ஆண்டவரே நாங்கள் அடைக்கலம் புகுந்து இருக்க கிருபை தருவீராக தகப்பனே. ஆண்டவரேப்பா நீங்க இல்லாமல் ஆண்டவரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே அது வெறுமையான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. ஆண்டவரே அந்த பாத்திரத்திலே அப்பா தண்ணீர் ஊற்றினாலும் ஒரு சிறு ஆண்டவரே ஒரு ஓட்டை இருந்தால் ஆண்டவரே அது எப்படி தண்ணி வீணாக போகுமோ அதே போல தானே ஐயா எங்களுடைய வாழ்க்கையிலப்பா ஒரு சுரி ஆண்டவரே ஒரு துளி இருந்தாலும் ஆண்டவரே வெறுமையாக போகும் ஆண்டவரே. இயேசுவே நீங்க எங்கள் வாழ்க்கையில இருக்கும்போது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே 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 இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவர் உமக்கு ஆண்டவரேப்பா ஆண்டவர் இன்னும் பிடிக்காத ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரேப்பா உண்மை வேதனையாக்கின காரியங்கள் ஆண்டவரே உண்மை வருத்தும் வழியிலப்பா எங்களுக்குள்ளாக இருந்தால் ஆண்டவரே அது எல்லாம் ஆண்டவரே எங்களிருந்து எடுத்து போடுவீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு பிடித்தவனாய் ஆண்டவரே உமக்கு பிடித்த ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரமாக ஆண்டவரே எங்களை நீர் வணைந்து வளைவி கொண்டுவீராக தகப்பனே. ஐயா குயவன் அப்பா எப்படி களிமண்ணை அப்பா ஆண்டவரே உருவாக்குகிறாரோ அதே போல ஆண்டவரே குயவனாகிய நீர் ஆண்டவரே களிமண்ணாகிய எங்களை அப்பா நீங்க வணைந்தப்பா உருவாக்குவீராக அப்பா. நாங்கள் எந்தெந்த இடத்துல அப்பா ஆண்டவரே பலவீனமாக இருக்கோம் எந்தெந்த காரியங்களா நாங்கள் இதுவாக இருக்கோமோ அதெல்லாம் ஆண்டவரப்பா எடுத்து போடுவீராக ஆவியானவரே. பா நீங்க இல்லாத எங்களால் வாழ முடியாத ஆண்டவரே உங்களுடைய கிருபை இல்லாமல் ஆண்டவரே எங்களை வாழ தெரியாது தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி அப்பா கொடா கூடி நன்றி ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே எங்களை நடத்தின எபினேசரே நீர் இனிமேலும் எங்களை நடத்த வல்லமையுள்ளவரா இருக்கிற தகப்பனே. உண்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை ஆண்டவரே நீங்க வெறுமையா விட அப்பா நீ அநீதியுள்ள தேவன் அல்லவே தகப்பனே. ஆண்டவரே அப்பா என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லிக்கிறீங்க இயேசுவே. அப்பா உண்மையை நம்பி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒருபோதும் நீங்க எங்களை வெக்கமடையாதபடி செய்வீராக தகப்பனே. எங்கள் தலையை நீர் நிமிர பண்ண வல்லமையுள்ளவரா இருக்கிற தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே பெருமை பாராட்டிட ஒன்றுமே இல்லை தகப்பனே. எங்களுடைய சுயங்களோ எங்களுடைய தாளந்துகளோ நான் கட்டின பாபிலோன் என்று பெருமை பாட்டாட்டபடிக்கு ஆண்டவரே எல்லாமே உம்முடைய கிருபை என்று சொல்லத்தக்க கிருபை தருவீராக தகப்பனே. ஆண்டவரே நான் சம்பாதித்த பணம் ஆண்டவரே நான் வாங்கின பொருள் என்று எது ஆண்டவரே பெருமை பாராட்டிட எங்களுக்கு ஒன்றுமில்லை தகப்பனே. இயேசுவே உம்மிடத்திலிருந்து நாங்கள் வாங்கி உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் கரங்களை நீர் பலப்படுத்துங்க எங்களை அப்பா. எங்கள் இருதயத்தை நீங்க ஆண்டவரே ஆளுகை செய்வீராகப்பா. உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே நன்றி. அல்லேலூயா. கடைசியாக எழுந்து நின்று உற்சாகமாக ஒரு பாட்டு பாடிடலாம். எத்தனை பேர் கை எத்துன்னு வந்துக்கிறீங்க? எல்லாரும் கை எத்துன்னு வந்துக்கிறோம்ல. ஸோ உற்சாகமாக பாடி முடிச்சிடலாம். ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா 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 உன்னதத்தில் ஓசன்னா உம்மை உயர்த்திடுவோ துதி நிறைவுட கர்த்தரே நீர் உயர்ந்திடுவே ஓசன்னா ராஜராஜனே மகிமை மகிமை மகிமை
துதியும் அப்பா. எல்லா ஆமென். கனமும், அல்லேலூயா. எல்லா புகழ்ச்சியும், எல்லா மேன்மையும் எங்கள் தேவனாகிய கர்த்தரும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. ஓசன்னா ஜெயம் தருகிறவரே மக்க நாங்கள் நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஆராதனை முழுவதும் நீ நடத்துனதுக்காக மக்க நன்றி செலுத்துறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை மேன்மை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் தந்தையே உம் நாமம் வாழ்க ராஜா. என் தந்தையே உம் மனது வருக ராஜா. என் தந்தையே உம் மனது வருக ராஜா. என் தந்தையே வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. யெகோவா ரூவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரூவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ராபா சுகம் தருபவரே. அல்லேலூயா யெகோவா ராபா சுகம் தருபவரே. வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா. உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா. வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. வர ஆரம்பிக்கும். ஆமென். ஓகே, நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 4 இதுலயும் பாத்தீங்கன்னா சுவிசேஷ புத்தகத்திலையும் இந்த காரியங்கள் வர ஆரம்பிக்குது. எது
பவனி. மத்தேயு 21 இருக்கு, மார்க் 11 இருக்கு, லூக்கா 19 இருக்கு, யோவான் 12 இருக்கு. இந்த 4த்துலயுமே இருக்கு, எடுக்க வேணாம், 4த்துல இருக்குது. சில விஷயங்கள் லூக்கால இருக்கும், ஆனா மத்தேயில இருக்காது. சில மத்தேயில இருக்கும், சில மார்க்ல இருக்காது. 2த்துலயும் இல்லாம இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா யோவான்ல இருக்கும். காணா ஒரு கல்யாணம் எதுலயுமே இருக்காது, யோவான்ல மட்டும்தான் இருக்கும். அப்போ 4த்துல இருக்குது என்ன அர்த்தம்னா இது முக்கியம். எது? இந்த பவுண்ட் ரொம்ப முக்கியம். முக்கியமா இருக்குதா என்ன பண்ணுவாங்க? எல்லா இடத்தையும் எழுதி வைப்பாங்க. முக்கியம் இல்லாதத எழுதி வைக்க மாட்டாங்க. அப்ப இது ரொம்ப முக்கியம். அதனால தேவன் எல்லா இடத்துலயும் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். ஏன் இவர் கழுதில் வந்தார் கேட்டினா, இயேசு ராஜாவாக காட்ட வேண்டும். ராஜா முதல்ல அது இது முன்னாடி சொல்லிடுற, அதுக்கப்புறம் நம்ம மெசேஜ் போலாம். ஆதாமை தேவன் படைக்கும் போது ராஜாவாக படைத்தார். எதுக்கு? இந்த பூமிக்கு. அல்லேலூயா. பரலோகத்துக்கு ராஜா யாரு? இயேசு. பூமிக்கு ராஜா யாரு? நம்ம தான். பக்கத்து சொல்ல, நம்ம தான் ராஜா, நீங்க ராணி. பார்க்க ரொம்ப என்ன பண்ணீங்க, உட்காந்து பரிதாபமா உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க தான் யாரு? ராணி. பூமிக்கு ராணி யார்? நான் தான். பூமிக்கு ராஜா யாரு? நான் தான். அல்லேலூயா. நீ என்ன பண்ணுங்க, இது ஆண்டு கொள்ளவும் கீழ்ப்படுத்தும் என்ன பண்ண ஆதாம் என்ன பண்ண ஆண்டவர் கொடுத்தார். அப்ப ஆதாம் ராஜானா அவர் வம்சம் பிள்ளை நம்ம யாரு? ராஜாவும் ராஜாத்தி. சொல்லுவோம் ராஜாத்திப்பான்னுவாங்கல்ல, நீங்க யார்? ராஜாவும் ராஜாத்தியுமா இருக்கீங்க. ஆமென். அப்போ அந்த ராஜாவை திருட்டுத்தனம் பண்ணி ஏமாத்தி காசும் இல்லாமல் கிரயம் இல்லாமல் என்ன பண்ணாங்க? பிசாசானவன் ஈஸியா இது என்ன பண்ணான்? பறிச்சு அவ எடுத்துக்கிட்டான். இப்ப ராஜாவும் யார்கிட்ட போயிடுச்சு? பிசாசு கிட்ட போயிடுச்சு. அதான் இயேசு கூட அவர் 40 நாள் முடிச்சுக்கு அப்புறம் சோதனை கும்பு எல்லா அதிகாரங்களும் இது ஆளும் எனக்கு கொடுக்கப்பட்டு கையளிக்கப்பட்டிருக்குதுன்றார். அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவனது இல்ல, ஆதாம் கிட்ட இருந்து. ஆதாம் யாரு? நமக்கு என்ன சொந்தம்? நம்மளோட கொள்ளு தாத்தா. ஆதாம் யாரு? கொள்ளு 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 தாத்தா ஆதாம். அவர் ராஜானா நம்ம யாரு? ராஜா தானே. என்ன சொல்றீங்க? எலிசபெத் ராணி இருக்கிறாங்கன்னா இப்போ சார்லஸ் இருக்கிறாரு ராஜாவா? ஏன்னா அவங்க கொள்ளு தாத்தாவா தான் இங்கிலாந்து ராஜாவா இருந்தாங்க. அப்படியே வந்து எலிசபெத் ராணி அப்படி வந்து கடைசியில இப்போ என்ன ராஜாவாக்குறார். ஏன்னா அவங்க முன்னால இருந்தவர் ராஜா, அதனால இவரும் ராஜா தான். அப்போ நம்முடைய ஆதாம் ராஜாவா இருந்தால நம்ம யாரு? ராஜா தான். இதை பொறுத்து கொள்ள முடியாத பிசாசு என்ன பண்ணா, நயவஞ்சகமாக என்ன பண்ணிட்டான், ஆதாமை ஏமாத்தி அவங்களோட அதிகாரத்தை ஆளுகை என்ன பண்ண வாங்கிட்டான். இந்த ராஜாவை மீட்டு கொள்ளணும். யாரு? இந்த ஆதாமுடைய வம்சம் வந்த ஜனங்களாகிய ராஜாவை மீட்டு கொள்ள வேண்டும் என்றால் இனி ஒரு ராஜா தான் உலகத்துல என்ன பண்ணும்? வரணும். ஒரு ராஜாக்கு பதில் என்ன பண்ணும்? ஒரு ராஜா தான் பண்ணும். அதை மீட்டு கொள்ள முடியும். அப்படிதானே? என்ன சொல்றீங்க? தங்கத்தை மீட்டு கொள்ள வேண்டுமா? தங்கம் தான் கொடுக்கணும். தங்கத்தை மீட்டு கொடுப்பதற்கு ஐயா போன வருஷம் என்ன பண்ண, ஒரு 10 கிராம் என்ன பண்ணிட்டு இருக்கேன், தங்கத்தை வச்சுக்கிறேன். வீட்டுல 1 கிலோ இரும்பு இருக்குது. இந்த 100 கிராமுக்கு இந்த 1 கிலோவை நீ கொடுத்துட்டு எனக்கு தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னது கொடுப்பானா? அடிப்பான். கொடுப்பான். செவிலே அடிப்பான். ஓடி போயிடு. யாரு? ஏமா நான் சேட்ஜி, நான் எங்கிருந்து ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கேன், என்ன பண்றேன், ஏமாத்தலாம் பாக்குறியா? உங்களெல்லாம் காலி பண்ணா போக மாட்டேன்னு அவன் கங்கன நின்றுக்கிறான். அப்போ இந்த ராஜாவை மீட்டுக்கொள்ள வேண்டுமா? இனி ஒரு ராஜா என்ன பண்ணும்? வரணும். அந்த ராஜாவை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் ஏத்துனா ராஜா. நான் ராஜா முடியுமா? இல்லையா? ராஜாவாக என்ன பண்ணணும்? மக்கள் ராஜா என்ன பண்ண சொல்லணும். சொன்னாங்களா? அன்னைக்கு கழுது மேல வரும்போது ரெச்சியும் ஓசனா நான் ரெச்சியும் ராஜாவா என்ன பவுனி வருகிறார். ஜனங்களாலும் எங்க ராஜா வந்துட்டாங்கன்றாங்க. அல்லேலூயா. இந்த சம்பவத்துக்காக தான் இந்த குருத்தோலை ஞாயிறுல இவர் ஆண்டவர் ராஜாவாக காண்பிக்க வேண்டும். ராஜாவா காண்பித்தால் தான் இவர் சிலுவையில மரணம் அடைய முடியும். ராஜாவா காண்பிக்கலன்னா சிலுவையில மரணம் அடைய முடியாது. அல்லேலூயா. இதை கோட் பண்ணும். இது அதனால முக்கியமா நான் ராஜா, ஜனங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா என்ன பரிதாபம்னா, நமக்காக ஏன் ராஜாவா ஆகினார்னா நமக்காக சிலுவையில மரிப்பதற்காக. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை மரிப்பதற்காக ராஜாவா ஆகிறார். அவர பேருக்காக ராஜா ஆகல,
பெருமைக்காக ராஜாவால. நான் மறிக்கணும்னா ஜனங்கள்லாம் ராஜாவை ஏற்றுக்கொள்ளும். ராஜா தான் இனி ஒரு ராஜாவுக்காக மறிக்க முடியும். இந்த ஆதாமுடைய வம்சம் வந்த நமக்காக, மக்களுக்காக நான் ராஜாவாக மறிப்பதற்கு வருகிற பவனி தான் இந்த குறித்தோலை ஞாயிறு. ஆண்டு நல்லா தெரியும், நான் போனா நிச்சயமா மறிக்க என்ன பண்ண சாகடிப்பாங்க, சீலையில் என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. இதெல்லாம் தெரிந்தே, இதெல்லாம் புரிந்தே, யாருக்காக? நமக்காக. அல்லேலூயா. அப்படி நாள் தான் இந்த நாள். அல்லேலூயா. அப்போ ராஜாவை ஆக இயேசுவை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர் ராஜாவின் சந்ததி நமக்கு பதிலாக அவர் மரணம் அடைவதற்காக இந்நாள் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மீண்டுமாக தேவன் ராஜாவை வருவாரா? பக்கத்துக்கு வருவாரா? மீண்டுமாக ராஜாவாக உலகத்துல வருவார். அப்பொழுது அவர் ராஜாவா காண்பிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். மீண்டும் வருவார், ராஜாவா வருவார், நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓகேங்களா? முதலாவதாக லூக்கா 19:30 படிக்கலாமா? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசிக்கும் போது மனுஷில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமீன். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியாத கழுதை குட்டியை கண்டீர்கள், அதை கட்டவிழ்த்து கொண்டு வருங்கள். அல்லேலூயா. முதல் நம்முடைய வேலை, இப்போது வரப்போகிற ராஜா, ஆண்டவர் ராஜாவாக திரும்பி வரப்போகிறார். அப்போதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கட்டப்பட்டிருக்கிற கழுதைகளை கட்டவிழ்க்க வேண்டும். அல்லேலூயா. கட்டப்பட்ட மக்களை இயேசு ராஜா வந்துட்டாரு. இப்போ அந்த நிகழ்ச்சியில நம்ம ஒன்றும் செய்ய முடிய போறது இல்லை. அல்லேலூயா. 2030 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு நம்ம ஒன்றும் செய்ய போகுது, அதுக்கு போய் ஒன்றும் செய்ய போறது இல்லை. ஆனா மீண்டுமாக ராஜா வரப்போகிறாரு. அந்த ராஜா வருவதற்கு வேண்டிய காரியங்களை இப்போது நம்ம செய்யலாம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? முடிஞ்சு போன கதையை நம்ம யோசிச்சு அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வரப்போகிற கதைக்கு, வரப்போகிற காரியத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? செய்ய முடியுமா? அல்லேலூயா. நான் சரியா ஸ்கூல் ஒழுங்கா படிக்கலங்க, அது இப்படி ஆயிட்டேன், திரும்பி ஸ்கூல் போய் படிக்க முடியுமா? இப்ப 4 வயசாகுது, திரும்பி ஸ்கூல் போறியா அப்படின்னு. ஆனா இன்னும் என்ன பண்ணலாம்? இப்பொழுது என்ன செய்யலாம்னா, ஒரு வேலையோ ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஏதோ ஒன்று கத்துக்கிட்டு புதுசா என்ன பண்ணலாம்? ஆரம்பிக்கலாமா? அது முடியும். இல்ல நான் 5ஆம் கிளாஸ் தான் படிப்பேன் சொல்லிட்டு 5ஆம் கிளாஸ்ல உட்காந்து என்ன எல்லாம் துரத்துப்பா, என்ன நீங்க கிளாஸ் பண்ண நினைப்பாங்க, டீச்சர் நினைப்பாங்க. டீச்சர்ல ஸ்டூடெண்டா, ஐயோ பயமா இருக்குது, எல்லாம் ஓட்டுருவாங்க. ஏனென்றா பசங்களை பயந்துருவாங்க. நீங்க இப்ப 5ஆம் கிளாஸ் உட்காந்துனா அது முடியாது. ஆனா இனி ஃபியூச்சருக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யலாம். ஒரு தொழிலை கத்துக்கலாம், இல்ல யூடியூப்ல ஏதாவது நீங்க சேனல் ஆரம்பிக்கலாம், இல்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க என்ன புதுசா விஷயத்தை செய்து என்ன பண்ண, நீங்கள் லாபத்தை அங்க படிக்காத மூலியமாக இழந்த காரியங்களை இப்போது என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரிதான் இந்த பவனி முடிந்து விட்டது. ஆனாலும் வரப்போகிற பவனிக்கு நம்மால் ஏதாவது செய்ய முடியும் என்றால் இதை இப்போ செய்வதா ரொம்ப ஞானவான். அல்லேலூயா. நடந்து போன கதையை யோசிச்சு பேசுறது முக்கியம் இல்ல, நடக்க போகிற கதைக்கு நாம் ஏதாவது நம்மளால செய்ய முடியும் என்பதை செய்துதான் புத்திசாலித்தனம். அல்லேலூயா. அதான் புத்திசாலித்தனம். என் வாழ்க்கை இப்படியே போச்சு சொன்னா அது புத்திசாலித்தனம் இல்ல. அடுத்து என்ன செய்யணும்? இது பண்ணலாமா, இது செய்யலாமா, இப்படி ஆய போடுச்சு. அதுவே உட்காந்து சொல்லுவா, இருக்கிற சிந்தி போன பாலுக்கா நீ அழுதுட்டு இருந்தா இருக்கிற என்ன பண்ணிடும்? பூனை குடிச்சிட்டு போயிடும். இந்த வீடு நிறைய பூனை வளர்க்குறீங்க, அதெல்லாம் குடிச்சிட்டு போயிடும். பூனை எல்லாம் பாலை குடிச்சிட்டு போயிடுது. அப்போ இருக்கிறதை என்ன நடக்கணும்? அப்போ அதுக்கு என்ன நடக்கணும்னா, கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை, கட்டப்பட்டிருக்கிற மக்களை நாம் கட்டவிழ்க்க வேண்டும். யார் வேலை? நம்முடைய வேலை. அல்லேலூயா. ஜனங்கள் பாவத்தினால, சாபத்தினால, வறுமையினால, வியாதியினால கட்டப்பட்டிருக்காங்க. சில மக்களும் கிறிஸ்துவனும் கட்டப்பட்டிருக்காங்க, புறஜாதி மக்களும் கட்டப்பட்டிருக்காங்க. நீங்கள் அவர்களை கட்டவிழ்க்க வேண்டிய வேலை நம்ம செய்ய வேண்டும். ஒரு நாம் தான் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கனா நாம் என்ன பண்ண? ஆண்டை தேடி போனோம். அல்லேலூயா. இல்ல புறஜாதி மக்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ண? போய் அவங்களுக்கு ஆண்டை போய் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஜனங்கள் பாவத்துல, சாபத்துல, வறுமையில, நாம் வியாதியில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
தேவன் நம்ம வியாதியை படைக்கல. தேவன் நம்ம வறுமையில் இருக்கணும் அவசியம் இல்லை. தேவன் வறுமையை படைக்கல. தேவன் நஷ்டத்தை படைக்கல. தேவன் நமக்கு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும்னா எல்லாத்தையும் படைச்சு கொடுத்துக்கிறாரு. நடுவில் அந்த பிசாசு நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணுவதற்கு வியாதியை, பலவீனத்தை, நோயை, கஷ்டங்களை, கோபத்தை, எரிச்சலை, இப்படி அசுத்தமான காரியத்தை வாழ்க்கையில கொடுத்து எப்படியோ தேவவிரோதமாக பாவம் செய்ய வைத்து நம்ம எப்படியோ என்ன பண்ண நரகத்துக்கு நேராகவோ இல்ல பாவத்துக்கு நேராகவோ இல்ல தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் செய்து தேவன மனதை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுத்துற பிசாசோடு சேர்ந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களை மாதிரி பரிதாபம் யாருமே இல்லை. பிசாசோட எண்ணம் என்னன்னா நீங்கள் தேவவிரோதமா ஏதோ செய்யணும், தேவவிரோதமா செய்து தேவ மனசை கஷ்டப்படுத்தணும். தேவ மனசை கஷ்டப்படுத்தினா அதை பார்த்து சந்தோஷப்படுறது யாரு? பிசாசு. யாரு? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஆண்டரை விட்டு விட்டு அவனுக்கு பிரியமான உணத்தை செஞ்சு அவனை சந்தோஷப்படுத்தி தேவனை துக்கப்படுத்த காரியத்துக்குள்ள செய்யறீங்க. அது செய்யக்கூடாது. நம்முடைய தகப்பன் நம்மளுக்காக உயிரை கொடுத்துக்கிறாரு, நம்மளுக்காக ஜீவன் விட்டுருக்காரு. அந்த தேவன் விரோதமாகவே நீங்க செஞ்சீங்கன்னா எப்படி? அப்போ கட்டப்பட்ட ஜனங்களை பாவத்துல, சாபத்துல, வறுமையில, நோயில, பலவீனத்துல, பிசாசும் பிடியில, கட்டுகளை கட்டப்பட்ட ஜனங்களை கட்டவிழ்க்க வேண்டிய வேலை யார் வேலை? நம்முடைய வேலை. அல்லேலூயா. ஆனா பிசாசு என்னத்தை நம்ம பண்ணுவான்? உங்களுக்கே பிரச்சனையை கொடுத்து, உங்களுக்கு வேலையிலே ரொம்ப பிரஷரை கொடுத்து, உங்களுக்கே பிரச்சனையை கொடுத்து 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 நீங்கள் மற்றவர்களை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு வராது. ஏன் வாழ்க்கை காப்பாத்தினா போதும் அப்படி நிலைமைக்குள்ள உங்களை கொண்டு வந்து நீங்க வெளியில அது அவுட் ஆஃப் ரிங்க்கு வெளியில போய் நீ சிந்திக்கிற அளவுக்கு பிசாசு விட மாட்டான். நீங்க என்ன பண்ணணும்? இல்ல என்ன விட எத்தனையோ பேர் நீ கஷ்டப்படும் போது என்ன சொல்லணும்னா, என்ன மாதிரி எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். என்னமா எத்தனையோ வேதனையில் இருக்கிறாங்க, குடும்பத்தில் எவ்வளவு பேர் வேதனையில் இருக்காங்க, என்ன மாதிரி எத்தனையோ பேர் வேதனையில் இருந்துகிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்களே அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு தெரியாது. உங்களுக்கு தெரியும். நீங்க வியாதிகளுக்கு என்ன சொல்லணும்? என்ன பண்ணும்? நீங்க உங்களை மாதிரி வியாதியில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ண? ஜெபம் பண்ணும். ஏன்னா நீங்க வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு ஒரு ரட்சகர் இருக்கிறாரு, ஒரு இயேசு இருக்கிறாரு. அவர் வியாதியிலிருந்து பலவீனத்தை விடுதலை கொடுப்பாரு. நன்மையை செய்வேன்றது அறிவு நமக்கு இருக்கு. ஆனா எத்தனையோ மக்கள், எத்தனையோ பெண்களுக்கு, எத்தனையோ ஆண்களுக்கு ஆண்டு விடுதலை கொடுப்பாரு தெரியாம இது நம்மளுக்கு மரணம் தான் முடிவு, சாவுதான் முடிவு, தற்கொலை தான் முடிவுன்னு வாழ்ந்து கொண்டு அநேகம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் நீங்க ஜெபமாக செய்யலாமே ஒவ்வொரு நாளும். ஏன் கஷ்டமே பெருசா இருக்கலாம். ஆனா நீங்க கஷ்டப்படும் போது நீங்கள் மற்றவருக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா தேவன் உங்க கஷ்டத்தை மாத்துவாரு. அல்லேலூயா. பக்க சொல்லுங்க, மற்றவ ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க கஷ்டத்தை மாத்துவாரு. ஜெபம் பண்ணீங்களா கேளுங்க. ஜெபம் பண்ணீங்களா? எங்க பாஸ்டர் ஏன் பழப்பே இப்படி இருக்குது, ஏன் வாழ்க்கையே இப்படி இருக்குது, நான் என்ன பண்றது? இல்ல, உங்க வாழ்க்கை அப்படி இருந்தாலும் நமக்கு என்ன பிரச்சனைனா, என்ன உங்களுக்குள்ள ஒரு ஒரு மனதுக்குள்ள ஒரு தப்பான பிசாசு கொடுத்துக்கிறான். ஒரு குற்ற மனசாட்சி, குற்ற உணர்வு. ஏன் வாழ்க்கையே சரியில்லை, ஏன் வாழ்க்கையே ஒழுங்கு இல்லை, நான் ஏன் அவங்களுக்கு போய் இப்ப நான் சொல்லணும், நான் அவங்களுக்கு போய் அவனப்பாங்க, உன் வாழ்க்கையே சரியில்லையே, உனக்கே பிரச்சனை இருக்க, நீ ஜோம் இப்படி கேட்பாங்களே. இதுதான் குற்ற உணர்வை பிசாசு கொடுத்து அப்படியே மட்ட தட்டியே வைத்திருக்கிறான். எப்போது உங்க பிரச்சனை மாறும்னா, எனக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும்பா, நான் மற்றவங்க ஜெபம் பண்ண போறேன். அல்லேலூயா. சிலுவையில இயேசு தொங்கி கொண்டிருக்கிறாரு. பக்கத்துல கல்ல சொல்றான், ஐயா நினைவு கூறுங்க, நீங்க பரதேசில போகும்போது நினைவு கூறுங்க ஐயா அப்படின்னு ஜெபம் பண்றாரு. ஆனா சொன்னாரு, டேய் பரதேசி, நானே கஷ்டப்பட்டுக்கிறேன், நீ ஏன்டா அப்படி சொன்னாரா? இல்ல, எங்க நீ பரதேசில இருப்ப சொன்னார். எப்படி சொல்லுவாரு? நம்ம என்ன சொல்லியிருப்போம்? டேய் கொஞ்சமாவது மூளை இருக்காடா, நானே வலி தொங்கி நிற்கிறேன், எங்கிட்ட இப்ப கேட்க. அப்படி சொல்லல. அவருக்கு வலி இருந்தும், அவருக்கு கஷ்டம் இருந்தும், அதே வலிய, இந்த வலிய சிலுவையில பக்கத்துல வலது பக்கம் இருக்கு அதே வலி இவர் சுமந்து கொண்டு இருந்தாலும் என்ன சொன்னாரு? இன்னும் என் கூட பரதேசில இருப்பாய். நம்மள மாதிரி திட்டல, பரதேசி வந்துட்ட பாரு கேட்கறதுக்கு, அப்படி சொல்லல, பரதேசில இருப்பாய். அல்லேலூயா.
அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும், ஆண்டவருக்கு பிரச்சனை இருந்தாலும், சிறுவிலே தன்னை மாதிரியே வேதனையை சுமந்த சமயத்துல கூட அவர் மற்றவர்களுக்காக என்ன பண்ண பிரார்த்தனை செய்த பிதாவிடத்துல. ஆண்டவர் என்னோட கூட இவரையும் கொண்டு வந்திருக்க ஆண்டவரே ஜெபம் பண்ணார். அப்ப அப்படி ஜெபம் பண்ணும்போது, இங்க வாழ்க்கை நீ ஜெபம் பண்ணும்போது உங்களை முதல்ல ரட்சிப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2-3 பேர்ல யார் முதல்ல பிதாவிட்ட போனார்னா இயேசு தான் போனாரு. 2 பேரும் இன்னும் சாகல. குத்தி பார்க்க 2 உயிர் இருக்குது, இவருக்கு தானே பண்ணல உயிர் இல்ல, மறிச்சுதாரா ஆச்சரியப்பட்டாங்க. ஏதுனா இவரு மற்றவருக்காக பிரார்த்தனை பண்றாரு, இவருக்கு உடனே என்ன பரலோக போக தரிசனம் வந்து அவங்களுக்கு நன்மை வந்துருச்சு. நீங்க மற்றவருக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தான் முதல்ல சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. விடுதலை உண்டாச்சு. அவங்க வேதனை இருக்கிறாங்க. இயேசு பண்ணாரு, தலை சாய்த்து ஜீவனை விட்டுட்டார். அங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலும் முதல் நீங்க அவளுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா, அவங்க கட்டுகள் அழுப்பதுக்காக நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா, முதலாவது அழுக்கப்படுவது உங்களை கட்டுகள் தான், உங்க பிரச்சனை தான். இதை புரிந்து கொண்ட பிசாசு, நீயே ஜெபம் பண்ற, உனக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்குது, உனக்கே உடம்பெல்லாம் வியாதி இருக்குது, உனக்கெல்லாம் பலவீனம் இருக்குது, இவன் வாழ்க்கை ஒழுங்கா இருக்கா, உன் புருஷன் ஒழுங்கா இருக்கிறானா, நீ மற்றவங்க போய் என்ன பண்ற, போயிட்டு அட்வைஸ் பண்ற இப்படின்னு கேட்பான். இல்ல, என் வாழ்க்கை மோசமா இருந்தாலும் நான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். என்னமா எத்தனையோ பேர் என்ன பண்ண இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. நான் ஜெபிப்பதற்கு ஒரு நபருக்கு, இயேசுவின் நபருக்கு தெரியும். ஆனா எத்தனையோ மக்களுக்கு இயேசுவிட போனா விடுதலை கிடைக்குமே, இயேசு கிட்ட போன விமோசனம் கிடைக்குமே தெரியாம இருக்கிறாங்களே, அவர்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், அவங்க ஆண்டு போய் சொல்லுவேன். அல்லேலூயா. ஒரு டாக்டர் போறீங்க, உங்களுக்கு கோல்டா இருக்கு, போற டாக்டரும் கோல்டா இருக்கு. பார்த்தா ஐயோ இன்னும் நான் பரவாயில்லையா சொல்லி வீட்டுக்கு வந்துடுவீங்களா, இல்ல மெடிசன் வாங்கி சாப்பிடுவீங்களா? அவரு கோல்டா இருந்தா என்ன பண்ணுவோம், மெடிசனை வாங்குவோம். ஏன்? அவரு வேலை செய்ய போறது இல்ல, அவரு கொடுக்க மெடிசன் தான் வேலை செய்ய போகுது. அப்படிதானே? உங்களுக்கு ஜுரமா இருக்கா டாக்டர்? நானும் ஜுரமா இருக்கேன் டாக்டர். உங்களுக்கு ஜுரமா இருக்கு, நான் என்ன பண்ண அடுத்த வரேன், உங்களுக்கு ஜுரம்லாம் சரியாயிட்டு வாங்க, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லுவீங்களா? அதுக்கு மட்டும் நல்ல மூளை இருக்குல்ல. பாஸ்டர், டாக்டர் உங்களுக்கு கோல்டான பரவாயில்ல, எனக்கு கொடுங்க, மாத்திரை வாங்கிக்கிறேன். அதே மாதிரிதான் உங்களுக்கு பிரச்சனை இருந்தா கூட, மத்தவங்க பிரச்சனை இருந்தா கூட நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் அவங்களுக்கு டீல் பண்ண போறது இல்ல, நீங்களும் அவங்க சுகத்தை கொடுக்க போறது இல்ல, நீங்க விடுதலை கொடுக்க போறது இல்ல, நீங்க வாழ்க்கை மாத்த போறது இல்ல, நீங்க கொடுக்க மருந்துதான், இயேசு மருந்துதான் விடுதலை கொடுக்க போகுது. கை தட்டலாமா? ஹல்லேலூயா. நீங்க மாற்ற போகிறது இல்ல. இப்ப நான் மெசேஜ் கொடுக்கிறேன், நான் இதை மாற்ற போறது இல்ல, தேவன் தான் அந்த காரியத்தை மாற்றுகிறார், வசனத்தின் மூலமா மாத்துகிறாரு. தேவன் தான் வாழ்க்கையை மாற்ற முடியும், எந்த மனுஷனை மாத்த முடியாது. அல்லேலூயா. மனுஷன் சொல்லதான் முடியும். மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் தேவன் கிரியை செய்யாமல் மாற்றம் ஏற்படாது. அப்ப நீங்க சொல்றீங்கன்னா என்னன்னா, நீங்க போய் உங்க பேச்சினால திறமையினால ஒண்ணு மாத்த போகிறது கிடையாது. எப்படி மாறுறது? ஆணுடைய வார்த்தை, வேத வசனம், நீங்க சொல்ற ஆண்டவர் இயேசு வச்சுக்கிறார் சொன்னீங்கன்னா அது மாற்றல் ஏற்பட்டும். இப்படி கட்டப்பட்டிருக்க ஜனங்களை கட்டவிழ்க்க வேண்டும். ஹல்லேலூயா. மார்க் 11:4 கூட பாத்தீங்கன்னா, அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அல்லேலூயா. எங்க கட்டப்பட்டிருக்காது? இருவழி சந்தில். ஆமா, 2 வழி சந்திக்க. சில மக்கள் இருக்கிறாங்க, எப்படி போகணும்னு தெரியாது, வாழ்க்கையில என்ன செய்யணும்னு தெரியாது. 2 வழி இருக்கும், இப்படி போகணுமா, இப்படி போகணுமா, அது செய்யணுமா, இது செய்யணுமா, இப்படியே இருப்பாங்க காலங்காலமா. அது எங்க போகணும்னு தெரியாது. அப்படி ஒருவேளை தெரிஞ்சிருச்சு, போக முடியுமா? ஏன் போக முடியாது? அது கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு ரொம்ப யோசிக்க வேணாம், சாதாரணமா கட்டப்பட்டிருக்குது. அதுக்கு எப்படி போகணும்? 2 வழியில இருக்கு. எந்த பாதை போனோம், எந்த பாதை போனா விமோச்சனம் கிடைக்கும், இந்த பாதையில போலாமா, இந்த பாதையில போலாமா, இல்ல நான் கடவுளே கும்பிட்டு போலாமா, இல்ல இவ கிறிஸ்தவன்னு சொல்றாங்களே இப்படி போலாமா, எப்படி தெரியாம மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களை கட்டுகளை அவிழ்த்து இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா ஜனங்கள்லாம் மரணம் என்ன பண்றாங்க, சிக்குன்னு தவித்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 4:15 பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கோம். 4:15
இருளில் இருக்கும் ஜனங்கள் இருளுக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு எப்படி இருக்காங்களா? மரண இருள் திசையில் இருக்கு, அந்த திசையில போயிட்டு இருக்காங்க. வெளிச்சம் உதித்தது என்று. ஹalleluya, ஹalleluya. அப்போ நாம் எப்படிப்பட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால், இருள் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. மரண இருள்ல பயத்தை குறித்து, மரண இருள், எதிர்காலத்துல நம்பிக்கை இல்ல, வியாதி, பலவீனம், குடும்பத்தை பத்தி கஷ்டம், உங்க இருள் சூழ்ந்து இருக்கு, ரொம்ப டார்க்கா இருக்கு. அங்க வெளிச்சமா நீங்க என்ன பண்ணும்? மாற வேண்டும். உலகம் இருட்டுல இருக்கு. நீங்க சொல்றீங்க நான் இருளாங்க இருக்கேன். நீங்க இருட்டுல இருக்கலாம், ஆனா நீங்க இருட்டல்ல, நீங்க வெளிச்சம். அல்லேலூயா. நீங்க லைட்டு நீங்க போடணும். நீங்க இருள இருக்கலாம், ஆனால் நீங்க இருள் அல்ல, உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்கு. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு உள்ள இருக்கிறாரு. அது நீங்க என்ன பண்ணுங்க? எரிய விடுங்க. நீங்க உலகத்து வெளிச்சமா இருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் உலகத்து வெளிச்சமா இருக்கிறோம். அப்போ நான் மற்றவங்களுக்கு ஆண்டவர் சொல்லி அவர்களை தேவன்கிட்ட கொண்டு வர வேண்டிய வேலை நம்ம வேலை. அந்த மக்கள் மரண இருள் இருக்கிறாங்க, மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. ஒருவேளை தற்கொலை நேராக போய் கொண்டிருக்கலாம், இல்ல வியாதி அவங்களுக்கு மரணம் நோக்கி கொண்டு போயிருக்கலாம், இல்ல வாழ்க்கையில நன்மை இல்லாம வாழ்க்கையில கஷ்டம்னே இருக்கலாம். எதுவா சரிதான், இயேசு அவங்களை ரட்சிப்பாரு. அல்லேலூயா. ரட்சிப்பாரா? ரட்சிப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா லூக்கா 1:78-79 பாத்தீங்கன்னா, அந்தகாரத்திலும் மரண இருளில் உட்கார்ந்தவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும், இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கின்றார். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை 78-79 78 அந்தகாரத்தில் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அல்லேலூயா. யார் வெளிச்சம் தர போறாங்க? யார பத்தி பேசுறாங்க இந்த இடத்துல? யார பத்தி? யோவானை பத்தி. யோவான் செய்ய போறாரு. அப்ப நம்மள மாதிரி யோவான் ஊழியக்காரர், நம்மளை பார்த்தா என்ன பண்றாரு? பேசுறாரு. சரிங்களா? அப்ப நாமும் யோவான மாதிரி மரண இருளில் உட்கார்ந்து இருக்க ஜனங்களுக்கு வெளிச்சம் தர முடியும். யாரால பிரதர்? பக்கத்துல சொல்லுங்க. நம்மளால பக்கத்துல இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இயேசு சொல்லும் போது விடுதலை கிடைக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் மாறுது. நம்ம சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்காக உலகத்துல பிறக்கல, நம்ம அசாதாரணமா வாழ்க்கை வாழ்வதற்கு உலகத்துல பிறந்திருக்கிறோம். நம்ம சாதாரணமா உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம யார் என்று நாம் புரிந்து கொண்டால் நம்ம ஆண்டவர் செய்த சகல அற்புதத்தை நம்ம செய்ய முடியும். போகவும் பார்க்கலாம். நம்ம சாதாரணம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம சாதாரணமா கிடையாது. ஏன் கிடையாது சொல்றேன்? ஏன் கிடையாது? ஏன்னா நம்ம யாரோட பிள்ளை? தெய்வத்தினுடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்ம யார் பிள்ளை? தெய்வத்தின் பிள்ளை. தெய்வமா தான் இருக்க முடியும். உலகத்துக்கு கடவுள் யாரு? நம்ம தான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவர் பரலோகத்துக்கெல்லாம் கடவுள் என்றால், நாம் ஆண்டு பார்வோன் சொல்லும் போது, பார்வோன் நீங்கள் பார்வோனுக்கு என்ன பண்ணாரு? தேவனாக்கின்ற ஆண்டவர். அப்ப மனுஷனை உலகத்துக்கு தேவனாக்கி இருக்கிறாரு. நம்ம மத்த மனுஷனை கும்பிட சொல்லல. நீங்கள் உலக தேவனா இருக்கீங்க, நீங்க கடவுள பிள்ளையா இருக்கீங்க. கடவுள பிள்ளையா இருக்கிற நம்ம தரித்திரம் இருக்கலாமா? கடவுள பிள்ளையா இருக்கிற நம்ம வாழ்க்கை வறுமையில நோயில் இருக்கலாமா? இந்த உணர்வு எப்போ உங்களுக்கு வருதோ அப்பொழுதுதான் நீங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. ஆனா அந்த கடவுளோட பிள்ளைக்கு உள்ளாக கோபத்தை, எரிச்சலை, விபச்சார எண்ணங்களை, குடி பழக்கத்தை, வறுமையை கொடுத்து அவன் மைண்டை கரெக்ட் பண்ணி அவனை கெடுத்து நாசமாக்கி தேவ பிள்ளை என்பதையே அவன் மறந்து ஒரு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மக்கள். உண்மையை பார்த்தனா இவர்கள் தெய்வத்தினுடைய பிள்ளைகள், தெய்வ பிறவி. யாரு? என்ன பார்த்து அப்படியே பாஸ்டர் இருக்குது, மூஞ்சி பார்த்து அப்படிதான் இருக்குது, தெய்வ பிரிவு மாதிரியா இருக்கிறேன். இல்ல, உங்களுக்குள்ள உங்களை அபிஷேகம் உள்ள இருக்குது. நல்லா ஜெபிக்க உள்ள இருந்த அந்த வெளிச்சம் வெளியே வர ஆரம்பி. உள்ள ஒரு வெளிச்சம் எரிஞ்சிட்டு இருக்குது. வெளிச்சம் எரிஞ்சிட்டு இருக்காப்பா, எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அந்த மரக்கால் போட்டு மூடி வச்சிருக்கீங்க. நீ உலகத்து வெளிச்சமா இருக்கீங்க, அது என்ன பிரச்சனை? மரக்கால மூடி வைக்கப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. அப்போ
அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். ஓகே, மைக் ஏன் அழுக்கிறீங்கன்னு ஓனர் ஓனர். இப்போ எல்லா மனுஷனுக்கும் இயேசு மரணம் முன்னாடி யார் ஓனர்? யாரு? பிசாசு. பிசாசு கேட்பான், ஏன் அவுக்கிற? அவனை கட்டில வச்சுக்கிறானே, அவன் பிடியில் இருக்கிறான், என் பிடியில நான் ஏன் தரணும் அப்படின்னு கேட்பான். நீங்க என்ன சொல்லணும்? அப்படியா வச்சுங்க சொல்லுவீங்களா? என்ன பண்ணும்? இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்ப மனுஷர் எல்லாருமே வந்து பிசாசு அவன் கண்ட்ரோல் வச்சிருக்கிறான். நீங்க போய் சுவிசேஷம் சொல்லும் போதோ சொன்னாங்கல்ல, போய் சுவிசேஷம் சொல்லும் போது எதிர்ப்பு. ஏன்னா பிசாசு என்ன பண்ண கேட்க, நாவுக்கு விட முடியாத, காலங்காலத்து இவனை நான் தான் வைத்திருக்கிறேன், காலங்காலத்து அடிமையாக்குறான், விட முடியாதுன்னு நான் சொல்லுவான். நீங்க சொல்லணும், இவன் ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்கு வேணும்னு நீங்க சொல்லணும். அல்லேலூயா. யார் சொல்லணும்? நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அதாங்க போட்டிருக்கு மத்தேயு 4:24. மத்தேயு 4:24 பாத்தீங்கன்னா, மத்தேயு 4:24 அவருடைய கீர்த்தி சீரியா தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும், இது யார் செய்ய வேண்டிய வேலை? நாம் செய்ய வேண்டிய வேலை. ஓகேங்களா? ஓகே. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பி படிக்கலாமா? அப்பொழுது அவருடைய கீர்த்தி சீரியா தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளை வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். நீங்கள் தேவனுக்கு இவங்க தேவை என்று சொல்லி எல்லாரும் தேவனை கொண்டு வர வேண்டும். யார? பிணியாளிகளை, பிசாசு பிடித்தவர்களை, சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். நாம் கொண்டு வர வேண்டும். யார்? வியாதிப்பட்டவர்களை. அல்லேலூயா. திமிர்வாதக்காரர்களை, அதுக்கப்புறம் திமிர் பிடிச்சவங்கள, எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியதான். திமிர் பிடிச்சவங்கள எல்லாரும் என்ன பண்ண கொண்டு வரணும்? எங்க? தேவங்கிட்ட. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்களை எதிர்பார்க்கிறார். திமிர்வாதக்காரன் அப்படியே படுத்த படுக்கையா இருக்கிறது, ஓகேங்களா? இந்த பேரலைஸ் அட்டாக் அப்படியே இருக்கிறது, பாத்தீங்களா? அவங்க தான் வீட்டுல அவங்க சொல்ல, வீடு வேலை சொன்னா அப்படியா நான் போறேன், அது அவங்கள சொல்லல, வியாதி சிலருக்கு இருக்காங்க, வீட்டுல திருமணக்காரன் மாதிரியே இருப்பாங்க. கேட்கும், எங்க இப்போ கடைக்கு கேட்டேன், அப்படியா கேட்கவே இல்லையே, எல்லாம் முடியாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கை நல்லதா இருக்குது, மற்ற இதான் சொன்னா உடனே வேலை செய்யுது. வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க, செஞ்சுட்டு வாங்க, அது பண்ணிட்டு வாங்கன்னா காலெல்லாம் விட்டு போற மாதிரியே இருக்குமா, என்னன்னு தெரியலம்மா, கையெல்லாம் விட்டு போற மாதிரி, கையில போட்டா சரியாயிடும், சரிங்களா? அது திமிர் பிடிச்சி சுத்திட்டு இருக்குது. அப்போ இப்படி திமிர் பிடிச்சவங்களையும், திமிர்வாதக்காரங்களையும், வியாதியில் இருக்கிறவங்களையும், அதுக்கப்புறம் நோயில் இருக்கிறவங்களையும், அதுக்கப்புறம் வேதனை அடைந்தவர்களையும், சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகளையும். சந்திர ரோகினா இந்த பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி என்ன பண்ணுவாங்க, அப்படியே மாற ஆரம்பிப்பான், அப்படி மாற இருக்கும், நரம்பு தளர்ச்சி அப்படி வர மாதிரி இருக்கும், அவங்க மைண்ட் அப்படியே மாறும், சரிங்களா? அமாவாசையில் பயப்படுவாங்க, ஐயோ நாளைக்கு அமாவாசை, என்ன அமாவாசை இருந்துட்டு போட்ட உனக்கே நீயே பயப்படுற, நீ பயமோடு சாகடிச்சிடும் உனக்கு. அமாவாசை பார்த்தா பயம், பௌர்ணமி பார்த்தா பயம், அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணை பார்த்தா பயம், சூரிய கிரகணத்தை, இதெல்லாம் ஒரு பிசாசு, பின்னாடி பிசாசு இருக்கிறான். அதான் போட்டு தெளிவா இந்த சந்திர ரோகிகளை அவங்களை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார்கள். அல்லேலூயா. தேவகிட்ட வருகிறவர்கள் இந்த வியாதி இருக்க அவசியம் இல்ல. அல்லேலூயா. நீங்க சந்திரனை பார்த்து பயப்பட அவசியம் இல்ல. அல்லேலூயா. நம்ம இரவில் ஒரு பயங்கரத்துக்கும், பகல் பறக்கும் அம்பிற்கும், மத்தியான குழந்தை வைக்கும், இரவில் உண்டாகும் சங்காரத்துக்கு நீ பயப்பட வேண்டாய். சங்கம் 91. நீ பயப்பட வேணாம். எலுமிச்சை பார்த்தா பயம், பூசணிக்காய் பார்த்தா பயம், அப்புறம் வேற பல்லியை கண்டா பயம், கர்மச்சிய பயம், அதோட பரவாயில்ல. பிசாசு மாதிரி பயப்படுவாங்க. பூனை குறுக்கால போனார் பயம், இப்படி ஒன்னுக்கு பயம். இதெல்லாம் பிசாசு உங்களை மைண்ட்ல கொண்டு வந்து பயத்தை கொடுத்து அவன் ஆளுக்குள்ள அவனை கொண்டு வந்துக்கிறான். எப்பா எல்லாத்துக்கும் நான் தான் ராஜா. எதுக்கு?
நீங்க பயப்படுகிற எதுக்கு? நாய்க்கு, பேய்க்கு, சரிங்களா, சந்திரனுக்கு எல்லாம் எனக்காக எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. கிதியோன் என்ன பண்ண, அங்க பாத்தீங்கன்னா இங்க யுத்தத்துல என்ன பண்ணா சந்திரன் நிப்பாட்டுறாங்க. இப்ப அற்புதம் அடையாளங்கள் செய்ய முடியும் வாழ்க்கையில. அதிசயம் நம்முடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் இதுக்கு பயப்பட வேண்டாம், வியாதிக்கு பயப்பட வேண்டாம், பலவீனத்துக்கு பயப்பட வேண்டாம், நோய்க்கு பயப்படலாம். விசுவாசிக்கணும், இந்த நோயை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த பலவீனத்தை காட்டிலும் என் தேவன் பெரியவர். இது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் அவருடைய பிள்ளை. நான் மரணத்தினால பயத்துல வியாதி இருக்க அவசியம் இல்ல. டாக்டர் சொல்லுவாங்க, இல்லப்பா இதெல்லாம் ஒரு இதெல்லாம் அப்படின்னு. இல்ல எதுவாக சரிதான், நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இயேசு தழும்புனா சுகமானேன். என்ன சொன்னோம்? இயேசு தழும்புனா சுகம் ஆனேன். டாக்டர் பிச்சுக்கணும், எங்கன்னா ஒண்ணு பிரச்சனை தரலையே ஒண்ணுமே அப்படின்னு. நேத்து வரை வியாதி இருந்துச்சு, இன்னைக்கு என்ன வியாதி இல்ல. நேத்து வரைக்கும் என்ன பலவீனம், இன்னைக்கு பலவீனம் இல்ல. இப்படி நீங்க ஆண்டு பிள்ளையா இருக்கும் போது நீங்க சொல்ல, ஆண்டு பிள்ளையா இருக்கிறதால எனக்கு வியாதி வர அவசியம் இல்ல. ஏன்னா நான் இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன். யார் ரத்தத்தால? இயேசு ரத்தத்தால மீட்டு கொண்டுக்கிறாரு, விலை கிரயத்தை கொடுத்துக்கிறாரு. எதுக்காக? இயேசு எனக்கு விலை கிரயத்தை கொடுத்துக்கிறாரு. எதுக்காக? வியாதிக்காக. எதுக்காக சொல்லுங்க? எதுக்காக? வியாதிக்காக, பலவீனத்திற்காக. நம்மளை ஐஸ்வர்யனாகும்படிக்கு தேவன் நமக்காக தரித்திரனாரு. நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காக என்ன பண்ண? தரித்திரன் ஆனால் அதனால் நான் தரித்திரன் ஆக மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் தரித்திரன் ஆக மாட்டேன். ஏனென்றால் இயேசு எனக்காக தரித்திரனானார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கர்த்தரை தான் நம்ம உயர்த்தணும், கர்த்தரை மேன்மைப்படுத்தணும். நான் சொந்த முயற்சியில என் உழைப்புல உங்களை உயர முடியாது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும். அல்லேலூயா. அதனுடைய வேதனை கூட்டார். நீங்க உழைக்கணும், ஆனா உழைப்போடு கர்த்தருக்கு சேர்ந்தாதான் உங்களுக்கு பிளஸிங். புறஜா ஜனங்கள் உழைக்கிறாங்க, முன்னுக்கு வராங்க. நான் கடவுள் இல்லை, நம்மகிட்ட கடவுள் இருக்கிறதால நீங்கள் எவ்வளவு வேலை செய்யறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு தேவனோட பற்றா இருக்கீங்க, எந்த அளவுக்கு தேவன் உறவா இருக்கீங்க, அதான் முக்கியம். நீங்க பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம வேலை பண்ணினா அந்த வேலையில உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. நீங்க அந்த பைபிள் படிக்காம தேவனுக்கு எதுவுமே செய்யாம நீங்க உழைச்சு முன்னுக்கு வரலாம்னு நினைச்சீங்கன்னா உழைச்சு ஓடாதான் போவீங்க. தவிர சொல்லுவாங்களே, உழைச்சு ஓடா போயிட்டான்பா, ஓடுதான் ஆவ. ஏனால் கர்த்தர் பைபிள் போட்டிருக்கு, எப்பா அது புறஜாதி மக்களுக்கு செட் ஆகும். அவன் வேலை செஞ்சு பணக்காரன் ஆகலாம், ஓனுக்கு செட் ஆகும், அவன் ஓகே. ஆனா நீங்கள் கர்த்தரை தேடினால் அவன் படிச்சு முன்னுக்கு வந்ததை நீ படிக்காமலே முன்னுக்கு வர முடியும். எப்படின்னா கர்த்தரை தேடலுக்கும் ஒரு நன்மை குறையப்படாது. ஓன்றை கேட்பாங்க, எப்பா நீ சந்தோஷமா இருக்கிற, நீ இவ்வளவு கோடீஸ்வரனா இருக்கிற, எனக்கு சந்தோஷம் இல்லையே, உனக்கு எப்படி சந்தோஷம்? நான் கர்த்தரை தேடுறேன். அல்லேலூயா. நான் தேவன் வணங்குறேன், என் வாழ்க்கை சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, நிம்மதி இருக்கு. இது தேவன் நமக்கு என்ன பண்றாரு? கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதுல கவலைப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை என்ன கொடுத்துக்கிறாரு. அப்படி கட்டவிழ்க்க வேண்டும். எப்படிப்பட்டவங்களா? இப்படி பிசாசு பிடியில் இருக்கிற ஜனங்களே கட்டவிழ்க்க வேண்டும். ஆமேன். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்னா, தேவனுக்கு தேவை என்று சொல்ல வேண்டும். யாரு? மக்கள். எந்த மக்கள்? புறஜாதி மக்கள், ஆண்டு பத்தி அறியாத மக்கள், ஆண்டு தெரியாத மக்கள் என்ன பண்ணும்? ஆண்டுக்கு தேவை நீ என்ன பண்ண? பிசாசு எதிர்த்து நிக்கணும். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது ஓடி போவான். இப்ப நம்ம ஓடி போயிடுறோம், எப்பா வேணாம்பா இதுவே நான் ஓடி போயிடுறேன்பா அப்படின்னு. பிசாசு என்ன பண்ண? அவன் பயந்து நம்ம ஓடக்கூடாது, எதிர்த்துருங்க. அப்போது அவன் ஓடி போவான். எப்போ ஓடி போவான்? எதிர்த்து நிக்கணும். எதிர்த்து நிக்க தைரியம் வேணும். என்ன பண்ணும்? தைரியம் வேணும். தைரியம் எல்லாம் எதிர்த்து நிக்க உள்ள பயம் இருந்தா கூட என்ன பண்ணும்? தைரியமா நிக்கணும். அப்பொழுது பிசாசு ஓடி போவான். நீங்க பயத்தை காட்டிட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணிடுவான்? ஏமாத்திடுவான். அட்லீஸ்ட் நடிக்கவோ செய்யணும். எது மாதிரி? தைரியம் பயப்படாத, எனக்கு பயமா இருக்குது, அப்படியே மெயின்டைன் பண்ணு, அவன் மூஞ்சிய மாத்தாத, அப்படியே மெயின்டைன் பண்ணு, சரியா? அப்படியே அவன் பயந்துருவான். நீங்க பயந்தீங்கன்னா நீங்க அவனுக்கு அடிமை, அவன் பயந்துட்டீங்கன்னா அவன் உனக்கு அடிமை. என்ன வசதி? அதுதான் சொல்றேன், பிரச்சனை போது சிரிச்சுனே இருங்க. அல்லேலூயா. இல்லைக்காப்பா ரொம்ப பிரச்சனை வந்து லூஸ் ஆயிட்டான்பா,
பைத்தியம் முத்திச்சு பண்ணுவான். இல்ல, நான் பிரச்சனை வந்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். ஏன்? என்னால் இந்த பிரச்சனை அஃபெக்ட் ஆக போறதில்ல. இதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை மாத்திருக்கு தேவ வல்லமும் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால பிரச்சனை எப்படி வந்தாலும் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எதை பார்த்து? பிரச்சனையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹஸ்பண்ட் சிரிச்சுட்டே இருக்கிறான். ஒரு வைஃப், ஏன் சிரிச்சுட்டே இருக்கிற? இல்ல பாஸ் சொன்னாரு, பிரச்சனை பார்த்து சிரிச்சுட்டே சொன்னாரு, அதான் புருஷன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படி சிரிச்சு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. என்ன சிஸ்டர் சிரிக்கிறீங்களா அவர் பார்த்து? இல்லையா? எங்கேயுமே இல்ல பாஸ்டர், பக்கத்துல தான் இருக்க பிரச்சனை, சிரிச்சுட்டே இருக்க. கேட்பாங்க, ஏன் சிரிக்கிற? ஒன்னும் இல்ல, சரி தெரிஞ்சு சொல்லாதீங்க, பிரச்சனை கூடயே இருக்குது, சிரிச்சுட்டே இருக்கிறேன். பாஸ் சொன்னாரு பிரச்சனைக்கும் சிரிச்சு பாருன்னாரு, சிரிச்சுட்டே இருக்கிறேன்னா என்னத்தனா பிரச்சனை கூடவே இருக்குது, வேற எங்கேயுமே இல்ல. இல்லையா? சிரிச்சுட்டே இருங்க. அது மாட்ட ஆரம்பிக்கும். அது சிரிப்பு வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாக்கும். ஒருவேளை சிரிக்காத மனைவி இருந்தா கூட நீங்க சிரிச்சு, இல்ல சிரிக்காத கணவன் இருந்தா கூட நீங்க சிரிக்க சிரிக்க மகிழ்ச்சி இருக்கு, அந்த அட்மாஸ்பியர் மாற ஆரம்பிக்கும், அந்த இடமே மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தேவ ரொம்ப கர்த்தர் இயேசு ரொம்ப தமாசா ஆளு, ரொம்ப சிரிச்ச ஆளு இல்லைங்களா? எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு நினைக்கிற மாதிரி ஆண்டு ரொம்ப ரஃபா முகத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படி இல்ல, ரொம்ப தமாசா பேசிக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இல்ல அவ்வளவு பேர் வச்சுக்க முடியாது, கூட வச்சுக்க முடியாது. ஒரு வாட்டி இது காசு கொடுத்து நம்ம ராயனுக்கு கட்ட வேண்டுமா இல்ல தேவனுக்கு கொடுக்கணுமா? தேவனுடைய தேவனுக்கும் ராயனுக்கும் எல்லாம் சிரிச்சிருப்பாங்க எல்லாருமே. என்ன கிண்டல் அடிக்கிற பாருப்பா ஒரு மனுஷன் அப்படின்ற. அது மாத்திரம் இல்ல, சின்ன பிள்ளைங்களை யாரு கூட இருக்கிறது? ஏசப்பா கூட இருக்கிறாங்க, எல்லாம் அதட்டுறாங்க, நீங்க போங்க அதட்டுறாங்க. சிஸ்டங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளை என்ன வர விடுங்கன்றார் ஆண்டவர். கூடவே பார்த்தாலுமே சின்ன பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. யாரோட சின்ன பசங்க இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? முகத்தை ரஃபா வச்சுக்கிட்டு மிலிட்டரி அப்படி இருப்பாங்களா? ஓடுருவாங்க. யார்கிட்ட இருப்பாங்க? அன்பா இருக்கிறவங்ககிட்ட, அன்பா பேசுறவங்ககிட்ட. அல்லேலூயா. சிரிச்சு பழக விட்டு தான் என்ன பண்ணுவாங்க பிள்ளைகள் வருவாங்க. எப்போதுமே ரஃப் அண்ட் டஃபா மூஞ்சி வச்சு அப்படியே வந்து மிலிட்டரியில ரிட்டையர் ஆன மாதிரி அப்படியே உருன்னு வச்சிருந்தா வரமாட்டாங்க. அப்பா அதுல நடிப்பா நடிச்சு தூக்கிட மாட்டாங்க. ஒன்னு அனுப்பா பசங்க நடிப்பாங்க. ஏன்? அப்பா ஏதாவது பொண்ணு இருப்பாருப்பா, ஏதாவது செஞ்சிருப்பாப்பா. அப்படி இல்ல, இயேசு கிட்ட வரும்போது பசங்களை சந்தோஷமா இருந்தாங்களாம். அப்ப ஆண்டவர் எப்போ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா எல்லாம் மகிழ்ச்சியா இருந்த அனுபவத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி பாக்குற சுரேஷ? மகிழ்ச்சியா இருக்கிறியா? சரி. அப்போ மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நாம் இருக்க வேண்டும். ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு படிச்சிட்டீங்களா? அது மத்தேயு 10:6-8 என்ன செய்ய வேண்டும்? 10ஆம் அதிகாரம் 6ல இருந்து, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டு அடுத்து போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குன்னு சொன்னார். பிரசங்கிங்கள், வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள். நான் யார் நம்மளப்பா என்ன சொல்றேன்னா, வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கவனிங்க என்ன பண்ணணும்? வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குங்க. என்ன பண்றீங்க? இயேசு நாமத்துல பண்ணோம், கை வச்சு என்ன பண்ணாங்க? நீட்டி ஜெபம் பண்றீங்க, சுத்தமாகுது. அதுக்கு அப்புறம் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ண சொல்ல என்ன பண்ணுமா? சுத்தம் பண்ணுங்க. எப்படி சுத்தம் பண்றது? என்ன பண்ணும்? டட்டால் எடுத்து தண்ணியில பண்ணது கரைச்சு பஞ்சு கொண்டு போய் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். குஷ்டரோகிக்கு என்ன பண்ணல அவரு? ஜெபம்னு சொல்ல. இது அன்னை தெரசா பண்ணாங்க. எல்லாருமே என்ன பண்ணல, பக்கெட் தூக்கிட்டு போய் ரோட்ல எல்லாம் குஷ்டரோகிகளை பார்க்க சொல்ல. உங்க மனசு அப்படியா மாற வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஒரு பிச்சைக்காரனுக்கு காசு போட்டால கை படாம போடுறோம், அழுக்கா இருக்க, அவன் அது தளர்றான் காசு வாங்குறதுக்கு, ஏன்னா கை பற்ற போதே அப்படின்ற போடுறோம். ஆனா சொல்ற இருப்பா, குஷ்டரோகி சுத்தம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். அப்போ அந்த இருதயம் யோசிச்சு பாருங்க, இருதயம் பாவி எல்லாம் நேசிக்கிற ஆண்டவர் தொட்டு சுகமாக்குனார். குஷ்டரோகி தொட்டு சுகமாக்குறதுதான் மத்தவங்க பிடிக்கல. ஏன் தொடறாரு? எப்பா அவன் யாரு? நம்முடைய பையன், நம்முடைய ஜனம், நம்ம அண்ணன், நம்ம தங்கச்சி, நம்ம கூட பிறந்தவங்க இப்படி இருக்காங்க. அப்படி தொட்டு அந்த அளவுக்கு நம்ம மனசு இலகுன மனசாய் மாறணும். தெளிப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. பைக் நிப்பாட்டினா பிச்சைக்காரன் வரான்னா, ஓ வராண்டா இப்படி வாடா, பாத்துருக்கீங்களா? பைக்ல ஓட்டு வெயிட் பண்ண இருப்போம்.
பிச்சை நம்ம இப்படி வரான், உன்னை லெஃப்ட் எடு, அப்படி ஒரு ரைட் எடு, அவன் அவ்வளவு மாட்டான், அவனும் போடுறான், நீங்களும் என்ன இப்படி லெஃப்ட் ரைட் எடுத்துட்டு என்ன பிச்சைக்காரருக்கு ₹1 போறது இவ்வளோ இது பண்றோம் சிக்னல்ல இருந்துகிட்டு. ஆண்டவர் இல்லப்பா, என்ன பண்ண, தொட்டு சுகப்படுத்து. அல்லேலூயா. அவனை கிளீன் பண்ணு. அதுக்கப்புறம் மரித்தோரை எழுப்புங்கள். இது முக்கியமான வேலை. யார் வேலை? மரித்தோரை எழுப்புங்கள், எழுப்புறது. நம்ம பசங்க தூங்கின பிள்ளை எழுப்ப முடிய மாட்டேது. ஏந்திரி ஏந்திரி, ஆண்டு ட்ரெயின் கொடுக்குறாரு, எப்பா இப்போ நீ தூங்குற பிள்ளை எழுப்பிட்டேன் ஒரே டைம்ல, நிச்சயம் என்ன பண்ணிடலாம், மருத்துவங்களை எழுப்பிடலாம். யார் ஒரே கூப்பிடல குழந்தை எழுப்பிட்டாங்க அப்படின்னா, பிள்ளை எழுப்பிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க என்ன பண்ணலாம், மருத்துவர்களை உயிரை எழுப்ப முடியும். ட்ரெயின் எங்க நடக்குது? வீட்டில் நடக்குது. அம்மா 5 நிமிஷம், 10 நிமிஷம், இப்போ ஒரு ½ இப்பதான் லீவ் விட்டுருக்காங்க, நான் அப்புறமா கூப்பிடு. நீ ஒரே டைம் எப்போ உனக்கு வர வேலை செய்யணும், ஒரே டைம் எழுப்பிட்ட அப்படின்னா என்ன பண்ணிடலாம், மருத்துவர்களை. ஏன்னா அவங்க படுத்திருப்பாங்க, படுத்து பயமா இருக்கும் பார்க்கறதுக்கு, அப்படியே பார்த்துருக்கோம். நம்ம பார்க்கறதுக்கே சில மனசு வராது, மனசு வராது, ஆனந்தமா இருக்கும் முகத்தை பார்க்கறதுக்கு. சரி இது பாவம் குழந்தை விட்டு நம்மளை விட்டு வந்துருவோம். அப்போ இப்படிப்பட்ட ஜனங்களை எழுப்ப வேண்டும். ஏன்னா மருத்துவர்களை உயிரை எழுப்புற அளவுக்கு வல்லமை தேவன் நமக்கு கொடுத்துக்கிறாரு. அதான் சொல்ல வரேன். அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் நம்ம செய்ய முடியாத ஒன்றத்தை சொல்றது இல்ல. இங்க ஆண்டவர் இங்க சொல்லியிருக்கிறாருன்னா, நாம் மரணம் அடைஞ்சவர்களை போய் எழுப்ப முடியும். எழுப்ப முடியுமா? பார்க்க சொல்லுங்க. எழுப்ப முடியும்? எழுப்ப முடியுமா? அந்த வல்லமை நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. யார இப்படி மாறணும்? இயேசு பண்ண அற்புதம் இல்ல, நமக்கு சொல்ற ஆண்டவர். நீங்க போய் என்ன பண்ணுங்க, செத்து போயிருந்தனா பாடியை தொட்டு என்ன பண்ணுங்க, அவங்க எழுப்பி விடுங்கன்றார் ஆண்டவர். அந்த வல்ல நமக்கு கொடுத்திருக்கிறதால நம்ம செய்ய முடியும். அடுத்தது, பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இதுதான் நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. செய்ய முடியுமா? எங்க என்ன பாஸ்டர் இதோ சாதாரணமா சொல்றீங்க, எல்லாம் பெருசா சொல்றீங்க. இது சாதாரண விசுவாசிகளால் அந்த காலம் நடந்த அற்புதங்கள் இவை எல்லாமே. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே. இல்லையா? வியாதிகளை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மருத்துவ எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுங்கன்ற ஆண்டவர். இதை நம்ம செய்யணும். அல்லேலூயா. நம்மளே பிசாசு அட்டாக்ல பயந்துட்டு இருக்கிறோம். அவ இப்ப தாக்குவானா, அப்ப தாக்குவானா, இல்ல இவங்க தாக்குவாங்களா, அவங்க தாக்குவாங்களா, அவங்க மந்திரம் பண்ணுவாங்களா, இவங்க மந்திரம் பண்ணுவாங்களா, இப்படி நம்மளே பயத்துல இருக்கிறோம். எப்பா உன்னை துறை சொன்னா நமக்கு விரோதமா வைக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த யோசனை தான் உங்களுக்கு பிரச்சனையே. என் விரோதமா யாரும் வைக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அது வச்சாலும் பலிக்கான்னு சொல்லுங்க. என்ன உங்களுக்கு உள்ள ஆழ்மனது என்ன இருக்கும், ஏற்கனவே பாஸ்டர்ஸ்ல ஏற்கனவே வச்சு எது படிச்சிருக்கோம், ஏற்கனவே வச்சு அது வேலை செஞ்சிருக்கோம். இப்போ கூட வேலை செய்யாத சுச்சுவேஷன் வந்தா கூட நீங்க அதுவே வரும், என்ன பலிக்கும் அப்படின்னு நினைக்கிறதா உனக்கு வேலை செய்யுது. இப்போ எப்ப அப்ப பழிச்சிருக்கலாம், இப்போ எனக்கு பலிக்காது. என்றால் நான் இப்போ வளர்ந்துட்டேன், வளர்ந்த கிறிஸ்துவ மாறிட்டேன். இப்பொழுது பிசாசு பிள்ளைகள் எதை செய்தாலும் இருதம் மந்திரம் இல்லை, யாக்கோபு குறி சொல்வதும் இல்லை. ஒருவேளை அந்த காலம் நடந்திருக்கலாம், இப்போது நடக்காது. இயேசு கண்ணை திறந்துட்டார். அப்படி விசுவாசித்தீங்கன்னா உன் வாழ்க்கை அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆனா பிசாசு அன்னைக்கு நடந்தது இல்ல, அன்னைக்கு ஆயிடுச்சுல, அன்னைக்கு முடிச்சுல, அன்னைக்கு கருப்பு கல்லா ஒரு பூனை குறுக்கால போயிடுச்சு, வண்டி எடுத்து ஓட்டினேன், வீழ்ந்துட்டால. இதே இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, கருப்பு வந்தது வீழ்ந்துட்டு சொல்லுவான், எப்பா கருப்பா சிவப்பா அடுத்தோடி பூனை வந்துச்சு, என்ன பண்ணு, பூனை மேல ஏத்து, ஏன் குறுக்கால பாரு பூனைய எப்போதானே வந்து உன் மேல ஏத்து சாகடிக்கிறேன். அப்போ அது பூனையை பார்த்தோ, நாயை பார்த்தோ, சந்திரனை பார்த்தோ, முருங்கை மரத்தை பார்த்தோ, காக்காவை பார்த்தோ பயப்படாதீங்க. நீங்க பயப்பட வேண்டிய ஒரே ஒருத்தர் யாருதான், ஆண்டவர் மாத்திரம்தான். அவருக்கு நீங்க பயந்தீங்கன்னா வேற யாருக்கும் பயப்பட அவசியம் இல்ல. அல்லேலூயா. சர்ப்பம் தேல் மிதிக்கும், சத்துரு சகோல மேற்கொள்ளும் தேவன் அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. அத்தோடு முடிஞ்ச பிரச்சனை இல்ல. அடுத்து வசனம் வருது, என்னது, எது முன்னை சேதப்படுத்தாதுன்றார். யார் சொன்ன வார்த்தை இது? ஆண்டவரே சொன்ன வார்த்தை. அது வல்லமை இல்லாம இருக்குமா? இருக்குல்ல. அது நம்பணும். ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, அந்த சராசரப்படுத்த ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனக்கு வராது. அது பழசுல என்ன பண்ணிருக்கலாம், தாக்கி இருக்கலாம். இப்ப நான் பாரு புதுசாயிட்டேன், என்ன பண்ண, இப்போ புது மனுஷன் ஆயிட்டேன், நான் என்ன ஆண்டவர் பிள்ளை ஆயிட்டேன். அல்லேலூயா. இது எனக்கு என்ன பலிக்காது.
தேவன் இப்படிப்பட்ட நாம மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இயேசுவை சொல்லி அவர்களை இயேசுகிட்ட கொண்டு வர வேண்டிய வேலை நம்முடைய வேலை. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்க அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அந்த விஷயத்தை உங்களால செய்ய முடியும் மாதிரி ஒருத்தர் பெரிய ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு இது ரொம்ப செய்வாருப்பா அவருன்னு ஸ்பெஷலிஸ்ட். உங்களுக்கு ஒண்ணு பிசாசு கொடுக்குறான்னா, நீங்கள் அதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும். அதனாலதான் கொடுக்குறான். ஏன்னா நீங்கள் அது செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பிசாசுடைய எல்லா விதமான கிரியெல்லாம் நாசமாகதால அதை வைத்தே என்ன பண்ண உங்களுக்கு கொடுக்க வைக்கிறான். எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒருத்தர் உங்களுக்கு தடை பண்றான்னா, நீங்கள் அது ஸ்பெஷலா இருப்பீங்க. உங்க கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டியதா இருக்கணும். ஆனா உங்களுக்கே அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க செய்ய மாட்டீங்கல்ல. புரியுதா உங்களுக்கு? சொல்ல போனா, நீங்க உங்களுக்கு வியாதியை பிசாசு வரட்ட வல்லமையே தேவன் கொடுத்துக்கிறார் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த வல்லமையே தேவன் கொடுக்கிறாருன்றத மோப்பம் பிடிச்சா பிசாசு என்ன பண்ணுவான், உங்களுக்கு ஏதாவது இப்படிப்பட்ட ஒன்று கொடுத்து உங்களை என்ன பண்ணுவான், அதுல மாட்ட வச்சிருவான். இப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? இல்ல. ஏன்? உங்களுக்கு அது இருக்கே. அதே மாதிரிதான் நிறைய குழந்தை இல்லைன்னா, நீங்க உங்களோட வரம் என்னன்னா, நீங்க யாருக்கெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும். அந்த வரம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பிசாசு என்ன பண்ணுவான், உங்களை அதுல மட்டுப்படுத்த பார்ப்பான். உங்களுக்கு அது வல்லமை இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணும், நீங்க மற்றவங்க ஜெபம் பண்ண எதுக்கு பிசாசு கெடுக்கிறான்னா, நீங்க மற்றவங்க ஜெபம் பண்ணி அவங்க விடுதலை கிடைச்சு சொல்லி உங்களுக்கு அதே மாதிரி கொடுக்குறான். நீங்கள் அதுல குறைவு இருந்தாலும் மற்றவங்களுக்கு உங்களுடைய வரத்தை வேலை செய்ய ஆரம்பிக்க அவனுடைய எல்லா விதமான பிளானும் வேஸ்ட் ஆகுதால உங்கள் மேல் இருக்கிற அவனுடைய ஆதிக்கத்தை பிசாசு எடுத்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. சொல்லுது புரியுதா உங்களுக்கு? அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி ஏதோ பலவீனத்தை கொடுக்குறனா, நீங்க அந்த பலவீனத்தை வியாதியை மாத்துறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் நீங்க. ஒருவேளை உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருதுன்னா, நீங்க தலைவலியை மாத்துக்கிற இது மாதிரி பிரச்சனையை மாத்துறீங்க வல்லுநரா இருப்பீங்க. இது உங்களுக்கே இருக்குதா, நீங்க மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டீங்க. நீங்க மற்றவங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். இதான் உங்களை வரம் என்னன்னு உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க ஜெபம் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்குது போக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் அதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க இன்னும் எக்ஸாம்பிளுக்கு நீங்க மற்றவங்க என்ன பண்ணுவீங்க, குடும்பத்துக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுப்பீங்க. கவுன்சிலிங் கொடுக்கிற அந்த கிருபை அந்த வரம் உங்களுக்கு இருக்குது. நீங்க கவுன்சிலிங் கொடுத்து அநேக வாழ்க்கையை மாத்திருப்பீங்க. நீங்க காலேஜில் மாத்திருப்பீங்க, இல்ல சின்ன வயசுல மாத்திருப்பீங்க. அநேக பிரச்சனை கூட வருவாங்க. அநேக பிரச்சனையை சொல்லி நீங்க அநேகருக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. இது உங்களுடைய கிருபையா இருக்கு, இது உங்க தாளந்தா இருக்கலாம். இந்த பிசாசு என்ன பண்ணும், இது உன் தாளந்தா என்ன பண்றப்ப சொல்லு, உங்க குடும்பத்திலேயே பிரச்சனை கொடுப்பான். உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே பிரச்சனை கொடுப்பான். இப்ப என்ன ஆகுதுன்னா, என் குடும்பமே சரியில்லை, நான் எப்படி கவுன்சிலிங் கொடுக்கறது? நான் என் குடும்பத்திலே கணவர்களை பிரச்சனை இருக்குது, நான் மற்றவங்க கணவருக்கு எப்படி பண்றது, அவங்களை இது பண்றது? இப்படி உங்களை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வைப்பான். நீங்க என்ன பண்ணும் புரிஞ்சுக்கணும். ஓகே, என் குடும்பத்தை பிரச்சனையா, நான் மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ண வேண்டிய வேலை என்ன வேலை? நான் என்ன பண்ண, இப்போது போயிட்டு மற்றவங்களுக்கு சொல்ல போறேன். அவங்க சொல்லுவாங்க, உன் குடும்பமே இங்க நாரி கிடக்குது, நீ வந்துட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு வாங்கிக்கணும். எப்பா, நான் மாத்த போறது இல்ல, இயேசுவை மாத்துவார். அவங்க சொல்லுவாங்க, இயேசுவை மாத்துவார், உன் வாழ்க்கையை மாத்த வேண்டியதானே. என் வாழ்க்கை ஆற்றல் மாத்துவார். உங்களுக்காக தான் இந்த ஜென்மம் இருக்கீங்களே, இந்த ஜென்மம் எப்ப திருந்துன்னு சொல்லா இப்படி இருக்குது. ஜென்மலாம் திருந்துச்சுன்னா என் வாழ்க்கை என்ன பண்ணும், சரியாயிடும். அல்லேலூயா. பிசாசு பூரா விட்டு கொடுக்காதீங்க. உங்களுடைய வரத்தை உங்களுடைய மட்டுப்படுத்த பார்ப்பான். உங்களுக்கு அதே கொடுத்துட்டு, அல்லேலூயா, முடியே இல்லாம ஒருத்தருக்கிறான், அவன் போய் எண்ணெய் வைக்க முடியுமா? எண்ணெய் போடுங்க சார், நல்லா முடி வளரும். விற்க முடியுமா? தேவதான் உங்களை மொட்டையை அடிச்சு முடி விற்கிற முடிய அது எண்ணெயை சேல்ஸ் பண்ற ஆளா இருப்பீங்க. ஆனா என்ன பண்ணுவீங்க, நீங்க மொட்டையை ஆக்கிட்டேன்னா இப்படி விற்பீங்க. இவருனா விற்கலாம் கொண்டு போய், நீங்க எண்ணெய் நிறைய பேர் வாங்குவாங்க. ஆமா வாங்க, நிச்சயமா என்ன பண்ணுவாங்கப்பா, வாங்க நடக்குமா, நான் தான் தடவுறேங்க அப்ப நம்புவாங்க. ஒரு மொட்டை தலையை கொண்டு போய் இது தடவுங்க, இது அமேசான் காட்டுல விளக்கப்பட்ட இது அப்படின்னு சொல்லி நம்புவாங்களா? ஐயோ, நீ இப்படிதான் வாழ்க்கை ஆக்கியிருக்கான், மொட்டை அடிச்சுக்கிறான். நீங்க என்ன பண்ணும்
என்ன பண்ணோம், ஒரு டோப்பா போட்டுக்கணும். ஒரு டோப்பா போட்டுக்கிட்டு போனோம். இயேசுவே இது எண்ணெயை நீங்க பாண்டீங்கன்னா, இயேசு எண்ணெயை நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இருக்கிற அதை நீங்க மறைத்து கொள்ள வேண்டும். மறைச்சிட்டு நீங்க என்ன பண்ணும், இது இயேசு எண்ணெய் நீங்க வாங்கிக்கொள்ளுங்க, வாழ்க்கை மாறும், இயேசு சுகத்தை கொடுப்பார். இப்படி சொல்ல 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 உங்களுக்கு உள்ள முடி வளர ஆரம்பிக்கும், சிம்சன் மாதிரி. அதுக்கு கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா டோப்பா தேவையில்லை. அப்போ உங்களுக்கு புரிதுக்கா சொல்ல வரேன், நீங்க உங்களுக்கு இருக்கு அதை மறைச்சிருங்க. அது உண்மையா இருக்கலாம், ஆனா சத்தியம் இல்ல. சத்தியம் என்ன, உங்க வாழ்க்கை மாற சத்தியம். நீங்க விப்பேன்னு தெரிஞ்சு என்ன உங்களை மொட்டை அடிச்சு வச்சுக்கிறான். நீங்க செய்வே சொல்லிட்டு உங்களை பிசாசு என்ன பண்ணிருக்கிறான், உங்களை வஞ்சகம் பண்ணி வச்சிருக்கிறான். நீங்க ஊழிய செய்வே சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில பிரச்சனை கொடுத்துக்கிறான். நீ பிரச்சனையோட போங்கன்ற, பிரச்சனையோட போய் சொல்லுங்க, பிரச்சனையோட போனுங்க போங்க. ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, போகும்போது டோபை போட்டு போங்க. அதை மட்டும் போட்டு சோபன்னா சந்தோஷமா போங்கன்றேன், சிரிச்சுக்கிட்டே போங்கன்றேன். ஏசு நேசிச்சிங்கன்னா கஷ்டம் எல்லாம் மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா, ஏப்பா நீயே கண்ணி விட்டு அழுதுன்னு நீ போய் சொல்ல, போகும்போது டோப்பா போட்டு போங்க, ஒரு முகமூடி போட்டுங்க, உங்க பிரச்சனை மாறும். அல்லையா, சிரிச்ச பல்லோடு போங்க, சந்தோஷமா போங்க, நிச்சயமா மாறும். நீங்க சொல்ல 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 அந்த வார்த்தை உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன பண்ணும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேலை செய்ய ஆரம்பிக்க 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 அப்பொழுது நீ டோப்பா போட வேண்டிய அவசியம் இல்ல, சிரிக்கிற முகமூடி அவசியம் இல்ல, உன் வாழ்க்கையே மாறி இருக்கும். அல்லேலூயா. வாழ்க்கை செழிப்பா இருந்திருக்கும், உன் வாழ்க்கை அடுத்த அளவுக்கு போயிருக்கும். ஓகேங்களா. இதுதான் மத்தேயு நாங்க பார்க்கிறோம். கடைசியாக 4வதுல பாத்தீங்கன்னா லூக்கா 10:35 வந்துடலாமா. அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். இயேசுவை அது மேல பண்ணா ஏற்றினார், உட்கார வைத்தார்கள். நாம் அநேக என்ன பண்றோம், சொல்றோம், ஆண்டவர் சொல்றோம், இயேசு நேசிக்கிறா சொல்றோம், அது முக்கியம். ஆண்டவர் நீங்க சொல்லுது முக்கியம் இல்லப்பா, அந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வர வேண்டும். அநேக ஊழியர் செய்யறாங்க, சொல்றாங்க, கழுதை போயிட்டு கழுதை கழுதை வந்துரு, கழுதை வந்துருமா, இயேசு நேசிக்கிற கழுதை, இயேசு நேசிக்கிற கழுதை சொல்றோம். கழுதை இல்லப்பா, நீ கட்டவிழ்க்க வேண்டும், அந்த கட்டை ரிலீஸ் பண்ணும். நீங்க அந்த கழுதை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணும், ஆண்டுகள் சபை கொண்டு வரணும், சபை கொண்டு உட்கார வச்சு அந்த அந்த கழுதைக்கு மேல ஆண்டு உட்கார வைக்கணும். ஆனா அநேக பிசாசு தெரியுமா, நமக்குள்ளேயே ஒரு சுவிசேஷம் சொல்லட்டுமா, ஓகே ரைட், இல்ல, அந்த கழுதையை சொல்லுவதுக்காக அல்ல, அதை அவிழ்த்து கொண்டு வந்து சபையில கொண்டு வந்து உங்க உட்கார வைக்க வேண்டும், கர்த்தர் மேல உட்காரணும். ஆனா எங்க மிஸ்டேக்னா, சொல்றதுல நாம் தீவிரம் காட்டுகிறோம், சொல்றோம், இப்போ ட்ராக் சொன்னா சொல்றோம், ஆனா பத்தாதுன்ற, நீ குறிப்பிட்ட ஒருத்தர் பிடிக்கணும்ன்ற, ஒரு ஆத்துமா பிடித்து ஆண்டு அவன் கட்டு அவிழ்த்து உங்க பக்கத்துல இருக்கிற எதிர் வீட்டில் இருக்க யாரா இருக்கலாம், அவங்க சொல்லி அவங்க கட்டுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணி அந்த கட்டுகளை அவிழ்த்து அவங்களை இழுத்து கொண்டு வந்து சபை கொண்டு வர வேண்டும், ஆண்டவர் மேல உட்கார வைக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் முக்கியம். ஆனா இதுல செய்யறது இல்ல. இங்கதான் பிசாசு ஒரு கேம் ஆடுறான், சொன்னா போதும், சொன்னா போதும், சொன்னா போதாது. ஆண்டு சொல்லும்போது நீங்க என்ன பண்ண, புறப்பட்டு போங்க, சகல ஜனங்களுக்கு சீஷராக்கி என்ன பண்ணும், பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானத்தை கொடுங்க. நீங்க சொன்னா பத்தாது, புறப்பட்டு போனா பத்தாது, புறப்பட்டு போய் சொல்லி அவர் அழைத்து கொண்டு சீஷராக்கணும். ஆனா நம்ம என்ன சுவிசேஷத்தை நிப்பாட்டிடுறோம். இதான் இருக்கிற ரொம்ப டேஞ்சரான விஷயம். சுவிசேஷம் நிப்பாட்டினா அது ஃபுல் காஸ்பல் அல்ல, சுவிசேஷம் மட்டும் இல்ல, சுவிசேஷம் சொல்லி நாங்க சீஷராக்கணும். இங்க நம்ம கொண்டு வந்து அது கழுதை உட்கார வைத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்கள் வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாக வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். மிகுந்த சந்தோஷத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை இருக்கிற அந்த கழுதையை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து இயேசு உட்கார வைக்கணும். அல்லேலூயா.
நம்ம ஒரு கழுதியா இருந்தோம். ஆண் என்ன பண்ணாரு, கட்டை விழுத்து கொண்டு வந்து சபையில உட்கார வச்சுக்கிறார். இது மாதிரி நீயும் அநேக கழுதைகள் வெளியே சுத்திக்கிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், அந்த கழுதை என்ன பண்ணோம், கட்டை விழுக்க வேண்டிய கழுதை யாரு, நம்ம தான். இந்த கழுதை போய் என்ன பண்ணும், அந்த கழுதையை போயிட்டு கட்டை விழுத்து கொண்டு வரணும். கட்டை விழுத்து பிசாசு தடை பண்ணுவான், எல்லாம் கொண்டு வந்து இந்த வெளியேறப்பட்ட வஸ்திரத்தை போட்டு அதன் மேல இயேசுவை உட்கார வைக்க வேண்டும். இதுதான் வேலை. அல்லேலூயா. இப்போ ஜனங்கள் யாரை பார்க்கல, இப்போ கழுதியை பார்க்கல, யாரை பார்க்கறாங்க, இயேசுவை பார்க்கற. சூப்பர். யாரை பார்க்கறாங்க, கழுதை மூடிச்சு, இப்ப யார் வந்துச்சு, இப்போ இயேசு வந்துட்டார். அல்லேலூயா. அப்ப உங்களை மறைத்து நீங்க இயேசுவை கொண்டு வர வேண்டும். நான் சிறுகவும் என்ன பண்ண, தேவன் பெருகவும் வேண்டும். அல்லேலூயா. யோவான் 3:30. யோவான் 3:30. நான் பெருகவும் சிறுகவும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என் கழுது மேல உட்கார்ந்து அவர் பெருகணும், நான் என்ன பண்ணோம், சிறுகவும் வேண்டும். மேல எல்லாத்தையும் போட்டாங்க. எதுக்கு மேல, இப்ப கழுது அடையாளமே தெரியல, இது கழுதியானே தெரியல. முதல்ல மேல அதுக்கு மேல போட்டு ட்ரெஸ் என்ன, கம்பளம் என்ன, சில்க் என்ன, எல்லாத்தையும் மேல போட்டு மூடிட்டாங்க. மூடினோடனே இப்போ கழுதுனே தெரியல. யார் தெரியுது, இப்போ ஏசு தெரியாரு. இப்போ நம்ம தெரியக்கூடாது. அல்லேலூயா. ஏன் தெரியணும், ஏசு தெரியணும். நான் பேசும்போது யார் தெரியக்கூடாது, கோவக்காரனாக பிரவீன் தெரியக்கூடாது. அல்லேலூயா. யார் தெரியணும், ஏசு தெரியணும். அல்லேலூயா. நான் பாஸ்கர் தெரியக்கூடாது, யார் தெரியணும், ஏசு தெரியணும். பிரியாசு தெரியக்கூடாது, யார் தெரியணும், ஏசு தெரியணும். நீங்கள் மறைந்து அவர் தெரியணும். உங்க பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும். நீங்க பேசுனீங்கன்னா இயேசு பேசுற மாதிரியே இருக்கணும். உங்க குணம் இயேசு குணம் மாதிரியே இருக்கணும். எந்த கழுதை இது, பரிதாபமா இருந்த கழுதை, சுத்தி இருந்த கழுதை, கண்டுக்கு யாரும் இல்லாத கழுதை, 2 ரோடு நடுவுல முக்குல இருந்த கழுதை, வெயில காஞ்ச கழுதை. யாரும் அந்த கழுதை கொடை பிடிச்சிருக்க மாட்டாங்க. வெயில வாடி போன கழுதைக்கு வந்த வாய் பாத்தீங்களா. இப்போ இயேசு வந்த உடனே இந்த கழுதைக்கு சந்தோஷம் ஆரம்பிச்சிருது. எப்பா என்னை கண்டுக்காம இருந்தாங்க, புறக்கணிக்கப்பட்டிருந்தோம், ஒண்ணுமே இல்லை. இப்ப இயேசு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்றாங்க, புகழறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அந்த கழுதையை பார்த்து எல்லாம் பண்ண மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்படிதான் நம்மளை பார்த்து ஜனங்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நாம் கொண்டு வர மக்களும் வாழ்க்கை மாறி அவர்களும் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. எத்தனையோ கிறிஸ்தவ மதம் எத்தனையோ கொள்ளைக்காரர்களை, எத்தனையோ திருடர்களை, எத்தனையோ விபச்சாரங்களை, எத்தனையோ வேசி மார்க்கத்தாரை மாற்றி நல்வழிப்படுத்தி இருக்குது. அல்லேலூயா. உலகத்தில் எந்த மதமும் செய்யல, எந்த மார்க்கமும் செய்யல, உலகத்தில் எந்த கடவுளுமே செய்யல. இயேசு மாத்திரம்தான் கொலைக்காரர்களை, தீவிரவாதிகளை, பிசாசு பிடித்தவர்களை, மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களை எல்லாரையும் மாற்றி ஆண்டவர் மாதிரி மாத்த ஆரம்பிச்சிருக்கு. அல்லேலூயா. உங்களை யோசிச்சு பாருங்க. முன்ன எப்படி இருந்தீங்க, இப்படி எப்படி இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. முன்ன எப்படி இருந்தீங்க, ரொம்ப கோவமா, எதுக்கத்தாலும் எரிச்சலா, இல்லைங்க நல்லா தாங்க இருந்தேன், இப்பதாங்க ரொம்ப மோசமா. அப்படி கூடாது. நாளுக்கு தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அல்லேலூயா. கல்யாணம் பண்ணும்போது சாந்த சுரூபியா இருந்தாங்க, இப்பொழுது ஆமா காரக்கொடுமையா இருக்கிறாங்க. அவ்வளவு காரமா இருக்குது, தொட்டாலே என்ன வருது, ஷாக் அடிக்குது. இல்ல, வாழ்க்கை நாளுக்கு மாற ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. இங்க கழுதை வாழ்க்கையை மாறி இயேசுவை பார்க்க ஆரம்பித்தார்கள். நாம் பேசும்போது இயேசுவை பார்க்கணும், நம் நடத்தல இயேசுவை பார்க்கணும், நாம் பார்வையில இயேசுவை பார்க்கணும். இயேசு பிள்ளைப்பா இவங்க அப்படின்னு இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்க எல்லா பலவீனங்களும், உங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இயேசு சுமக்க வரைக்கும் தான் உங்களுக்கு என்ன பண்ணுது பேரு, இயேசு சுமக்க வரைக்கும் தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்களுக்கு எல்லாம் மரியாதை பாடு எல்லாமே. இயேசு விட்டுட்டீங்க அப்படின்னா எங்க தான் போனோம், இது திருப்பியும் பழைய எதுக்கு தான் போனோம், ரோடுக்கு நடுவு தான் போய் நிக்கணும். இல்ல, இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள், மனதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அநேக ஆண்டு கொண்டு வாங்கள். நிச்சயமாக குடும்பத்தையும் எல்லாத்தையும் ஆண்டவரும் மாற்றுவார், ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார். உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் கட்டவிழ்க்க வேண்டிய கழுதைகள் ஏராளமா இதுல இருக்குது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், ராஜா வரப்போகிறார். அந்த ராஜா இந்த கழுது மேலாம் உட்காரணும். ஆனா கழுது எல்லாம் பிசாசு எல்லாம் கட்டப்பட்டிருக்குது. இயேசு எப்போ வருவாரு, இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், எப்பொழுது வரலாம்.
எதுக்கு வெயிட் பண்றாரு? ஆண்டவர் ஏன் வெயிட் பண்றாங்க? கழுதுக்கா வெயிட் பண்றாரு. ஆண்டவர் நடந்து போல வெயிட் பண்ணேங்கிற. என்ன இந்த 2 பசங்க அமிச்சனே, கழுதையை கொண்டு வரணும், கழுதையை கொண்டு வரலையே, இவங்களுக்கு 2 கழுதைகள் தப்பா போச்சே கழுதை கூட்டு வரதுக்கு அப்படின்னு யோசிக்க கூடாது. வேற 2 கழுதை அமைச்சிருக்கலாம், இந்த கழுதை கொண்டு தப்பு அப்படி யோசிக்க கூடாது. ஆண்டு வெயிட் பண்ணேங்கிறாரு. எதுக்கு? கழுதை மேல உட்கார்ந்து ராஜா வருவதற்கு. ஆண்டவர் இன்னும் வெயிட் பண்ணுங்க பரலோகத்துல. எப்போது இவங்க எல்லாம் மாறுவாங்க, எப்போது என்ன பண்ணலாம் போகலான்னு வெயிட் பண்ணுகிறாங்க. நம்ம என்ன பண்ணுகிறோம்? கழுதிய கட்டழுக்க சொன்னா வீட்டுல உட்காந்து சினிமா பார்த்து படத்தை பார்த்து நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இப்படின்னு அசால்ட்டாகிறோம். இல்ல சினிமா தேட்டர் வேற, இதுல நல்ல எஃபெக்டா போட்டு கேட்கணும், எஃபெக்டா நல்லா இருக்கணும், நல்லா இல்ல. உலகத்து வெளியில கழுதைகள் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. பிசாசு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறான் ஜனங்களை. நாம் செய்ய வேண்டிய நம்மகிட்டையும் நம்ம எதுல நம்ம ஸ்பெஷலிஸ்டோ அதை நமக்கே ப்ராப்ளமா கொடுத்து நம்மளே முடமாக்கி வைத்திருக்கிறான். அது வெளிவரணும். முதல்ல எதுல என்ன பிரச்சனை, உங்க எதுல நீங்க ஸ்பெஷலா இருக்கிறீங்களோ அதுல நீங்க என்ன பண்றீங்க? குறைவா இருக்கீங்க. அல்லேலூயா. உங்க கொடுக்கிற மனசு இருக்கா இல்லையா? அவங்ககிட்ட காசு இருக்காது. பார்த்துருக்கீங்களா? கொடுக்கணுங்க காசு இல்லைங்க, நானே கடன் வாங்கி நிற்கிறேன். ஏன்னா கொடுக்கிற மனசு அவங்களுடைய என்னது? கொடுக்கிற குணம் தான் அவங்களுடைய கிஃப்ட். அந்த கிஃப்டை வெளிப்படுத்த காசு ஒண்ணுல, அந்த காசை பிளாக் பண்ணிக்கலாம் பிசாசு. நீங்க என்ன பண்ணும்? அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணும். இயேசு நாமத்தினால எனக்கு வரத்துக்கு தடையா இருக்கிற அந்த பண பிரச்சனைய இயேசு நாமத்தினால, அந்த பண பேய ஓடி போய் இயேசு நாமத்தினால எனக்கு நன்மை வருவதாக. அது உங்களுக்கு கிருபையா இருக்கலாம். அல்லேலூயா. அதுல கர்த்தரை தேடுவோம். நம்ம கட்டப்பட்ட கழுதை ஆண்டவர் சொல்லுவோம், நிச்சயம் நான் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. எழுந்திக்கலாமா? அல்லேலூயா. மறந்துடாதீங்க, கட்டப்பட்ட கழுதைகளை ஏராளமா இருக்கிறது. பிசாசு பிடியில் இருக்குது, வியாதி, வறுமை, கஷ்டங்கள்ல இருக்குது. நம்ம எல்லாரும் ஆண்டவர் சொல்லி பண்ணணும், ஆண்டவர்ல கொண்டு வர வேண்டும். ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். எல்லா காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தகப்பனே, கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இயேசு அறியா எத்தனையோ பேர் கட்டப்பட்டிருக்காங்க. பலவீனத்துல, வியாதியில, மருத்துவமனையில, தகப்பனே ஜெயில, சில வீடுகள்ல கட்டப்பட்டிருக்காங்க. பிசாசு பிடியில கட்டப்பட்டிருக்காங்க. பில்லி சூழல கட்டப்பட்டிருக்காங்க. எத்தனையோ வறுமையில கட்டப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. அவரெல்லாம் ஆண்டவரை சொல்ல உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, கட்டவிழ்க்கப்பட வேண்டும் அப்பா. அவங்களாம் இயேசுக்கு தேவை. எல்லாம் சொல்லலாம், எல்லாம் இயேசுக்கு தேவை. எல்லா மக்களும் இயேசுக்கு தேவை. எல்லா மக்களும் இயேசு. உங்க வீடு பக்கத்துல இருக்கிற மக்கள் இயேசுக்கு தேவை. உங்க சொந்தக்காரர் இயேசுக்கு தேவை. உங்க பக்கத்துல குடியிருக்கிறவங்க இயேசுக்கு தேவை. வீட்டு வேலைக்கு போகிற பார்த்து அங்க இருக்க ஆண்டவருக்கு தேவை. எல்லாருக்கும் இயேசு தேவை. நான் யார்கிட்டையும் நம்ம சொல்றது இல்லை, யார்கிட்ட கட்ட விடுக்கிறதும் இல்லை, அவங்க பிரச்சனைக்கு நம்ம ஜெபம் பண்றதும் இல்லை. தகப்பனே, எங்க பாவங்க மன்னிங்கப்பா. எங்களை அறிமுகமாக கிட்ட, எங்க தெரிந்தவங்க கிட்ட நான் ஆண்டவர் சொல்லுவாப்பா. இயேசு சொல்லுவாண்டவரப்பா. பிசாசு கட்டுப்பட்டிருந்தா அந்த கட்ட விழுப்பாண்டவர தகப்பனே உங்களை கொண்டு வருவேன். அந்த கழுது மேல நீங்க பவுனி செல்லுங்கப்பா. நீ ராஜாவாக பவுனி செல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கட்டப்பட்ட மனிதெல்லாம் கட்டவிழ்க்கப்பட எங்களை அனுப்பியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்க அது வேலை செய்ய உதவி செய்ய. ஆனா நாங்களோ என் குடும்பத்திற்காக, பிள்ளைக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக மாத்திரமே நாங்க வேலை செய்கிறோம். ஆண்டுக்கான வேலை செய்யறது இல்லப்பா. சொந்த குடும்பத்தையே பார்ப்பதற்காக பிசாசு ஒரு குறி வட்டத்துக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறான். இல்ல, உங்க அழைப்பு அது இல்ல. உங்களை மாதிரி எத்தனையோ பேர் கட்டப்பட்டிருக்க, அவங்கள நோக்கி பாருங்க. எத்தனையோ மக்கள் உங்களை மாதிரி வறுமையில இருக்கிறாங்க, பிசாசு எப்படி இருக்கிறாங்க, எத்தனையோ பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க. அவளுக்காக ஜெபிக்க வேண்டிய வேலை நம்முடைய வேலை. அதான் தேவ உணர்த்துகிறாரு. உங்கள்கிட்ட ஏதாவது குறைவு இருக்குன்னா அந்த குறைவை நீக்கிற அந்த கிஃப்ட் உங்கள்கிட்ட இருக்கு. ஆனா பிசாசு அந்த கிஃப்டை எடுப்பதற்காக அந்த குறையே உங்ககிட்ட கொடுத்து உன் கையை வச்சே உன் கண்ணை குத்திரமா வைத்திருக்கிறான். இல்ல,
மற்றவங்க அது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அப்படி இருக்கணும் ஜெபம் பண்ணுங்க. அப்படி இருக்க தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. இயேசு நாமத்தினால பிசாசு அகன்று போகும். எதற்காக அவன் இப்படி வைத்துக்கிறானோ அதுவே அகன்று போகும். ஹல்லேலூயா. ரிஷகராபாதரியா லீகராதா டாதா லாகரா முதரா கராதா டஷகராபாதரியா லீகரானா ருவா ரகராதா லஷா நமூரா காடாதா லஷதரியா. ஹல்லேலூயா. உங்களுடைய கிஃப்ட் அதுதான். நீ அங்க கிஃப்ட் அதுதான் அதை மடங்கடிப்பதுக்காக தான் பிசாசு வியாதியை பிளந்து கொடுத்துருக்கிறான். நீ வியாதியசுக்காக ஜெபம் பண்ணுங்க, உன் வியாதி போகும். ஹல்லேலூயா. குறைவு உள்ள மற்றவங்களுக்கு உங்களுக்கு குறைவு இருக்கா, மற்றவங்க குறைவுகளுக்கா தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, உங்க குறைவு மாறும். இது நீ மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது, மற்றவங்க கட்ட அழுக்கூடாதான்னு பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். இதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. புறப்பட்டு செல்லுங்க, சகல ஜனங்களையும் சீஷாக்குங்கள், பிதா குமார் பரிசுத்தாவி நாம ஞானஸ்நானம் கொடுங்கள். ஹல்லேலூயா. லிஷாதரியா. ஹல்லேலூயா. அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஹல்லேலூயா. தகப்பன் நாங்க போகிறப்பா சொல்லுங்க, நான் போறப்பா தகப்பன், நான் போற ஆண்டவரே. உங்களை பத்தி அறியாதவங்க கிட்ட சொல்றப்பா, அறியாதவங்க கிட்ட சொல்ற ஆண்டவரே. அந்த கழுதையில கட்ட இழுக்கிற ஆண்டவரே, கொண்டு வர ஆண்டவரே. இது ஆண்டுக்கு தேவை, இயேசு பவனிக்கிறதுக்கு தேவை. இயேசு ராஜா வரப்போகிறாரு. இந்த கழுதைகள்லாம் தேவை, இந்த மக்கள்லாம் தேவை. இயேசு ராஜாவா ஆடுறதுக்கு இதெல்லாம் தேவை. அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வெயிட் பண்ணிட்டே, இன்னும் மனம் ரட்சிக்கப்படலையே, இன்னும் ஜனங்களை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று தேவன் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. ஆனா கழுதி அவுக்க போன நம்மளோ நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்ற விஷயத்திற்காக மற்ற அலுவலக காரியமாக போய் கொண்டிருக்கிறோம். இல்ல, கழுதி அவுக்க வேண்டிய வேலைதான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. தகப்பனே ஒப்பு கொடுக்கிறோம். வந்து ஒவ்வொரு தகவலும் ஆத்துமாத பண்ணி எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. தனக்காக மாத்திரம் ஒரு சிறு வட்டத்துக்குள்ள வாழாமல் ஆண்டவர் அறியாத மக்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்ல உதவி செய்வீராகப்பா. உதவி செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆண்டரப்பா எடுத்து பயன்படுத்துங்க. எழுந்து பிரகாசிக்க தீபங்களாக மாற்றுங்க. ஒரு வைராக்கியம் இயேசு நாம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவனுக்கு எதையா நான் செய்வேன், உயிர் இருக்க வரைக்கும் கடவுளுக்காக எதையா செய்வேன், எனக்காக ஜீவனை கொடுத்த கடவுளுக்கு எதாவது செய்வேன். எனக்கு தேவன் வேலை கொடுத்துக்காரு. புறப்பட்டு செல்லுங்கள், வியாதியை சொஸ்தமாக்குங்கள், பிசாசுக விரட்டுங்கள், குஷ்டரோகிகளை சுகமாக்குங்கள், சொஸ்தமாக்குங்கள், அவங்களை சுகமாக்குங்கள், அவங்களை கிளீன் பண்ணுங்க. வேலை நம்ம கொடுத்துக்கிறாரு. நம்முடைய வேலை சமைப்பது மாத்திரம் வேலை இல்லை, ஆபீஸ் போது மட்டுமே வேலை இல்லை, ஜாப் போடுறது மட்டும் வேலை இல்லை. இதுவும் நம்ம வேலைதான். பிதாவினால் கொடுக்கப்பட்ட முக்கியமான வேலை சுவிசேஷம் அறிவித்து பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தால ஞானஸ்நானம் கொடுத்து அவன் சபையில சேர்க்க வேண்டும் என்று தேவன் நம்ம கட்டளை கொடுத்துக்கிறாரு. அதான் பிரதானமான கட்டளை. அதுக்கு நம்ம கீழ்ப்படிவும் ஒப்பு கொடுக்கும். இயேசு ஆசீர்வதிப்பார். தகப்பனே ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு ஊழியக்காரிகளாக மாற்றுங்க ஆண்டவரே. இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவதேவ அன்பும் ஆவி ஐக்கியம் அந்நியம் இன்றும் சதாக்கள் நாம் முற்றப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மாறுவது. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்து கை கொடுத்துக்கொள்ளுங்க. தேவனுக்கு எதை செய்யுங்க சொல்லுங்க. தேவனுக்கு எதை